14/9/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவ தந்தையே பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாங்க. நம்மளாம் இறை மாணவர்கள். மிக கவனமா ஆத்ம அபிமானி நிலையில இருந்து இந்த முரளியை கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, பாபாவினுடைய ஸ்ரீமத் படி நடந்து தங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். பரசிந்தனையின் மூலம், மற்றவர்களை பற்றிய சிந்தனையின் மூலம் தங்களுடைய அலங்காரத்தை அழித்து கொள்ளாதீர்கள், நேரத்தையே வீணாக்காதீர்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. இப்போ பாபாவுடைய ஸ்ரீமத் என்னன்னா, நம்ம பாபா தான் நினைக்கணும், அமிர்த வேலை செய்யணும், முரளி படிக்கணும், ஞான சிந்தனை பண்ணணும், பாபாவை பற்றி தான் நினைக்கணும், நம்மளை பற்றி நினைக்கணும், சுய சிந்தனை, நமக்குள்ளார என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதுலேருந்து வெளியே வர்றது, நம்ம வாழ்க்கையே நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கு இல்லையா, அதை பற்றி சிந்தனை பண்ணுங்கள். அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது, நம்ம எப்படி ஆத்ம உணர்வுக்கு வர்றது, நம்ம எப்படி பயிற்சி செய்கிறது, இதை பற்றி சுய சிந்தன் மற்றும் பாபாவை பற்றின சிந்தனை மட்டும் செய்யணும். அவருடைய ஸ்ரீமத் படி உங்களை அலங்கரிச்சுக்கங்கன்றாரு. அலங்காரம் செஞ்சுக்கோங்க. அவரோட ஞானத்தினால இப்போ அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. தேவிகள் எல்லாம் அலங்கரிப்பாங்க இல்லையா கோயிலில், அம்மன் அலங்காரம்னு சொல்லுவாங்க. அது உண்மையிலே இப்போ கடவுளே நமக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்காரு. எதனாலனா ஆத்மாவுக்கு ஞானத்தினாலையும் சக்திகள் குணங்களினாலையும் அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் நினைக்க அலங்காரம் ஆகுது ஆத்மாவுக்கு. அதை பண்ணிக்கங்கன்றாரு. பரசிந்தனை செய்யாதீங்க, மற்றவங்களை பார்க்காதீங்கன்றாரு. மற்றவர்களை பற்றிய சிந்தனை தான் பரசிந்தனைன்னு சொல்றது. பரசிந்தன் பண்ணாதீங்க, மற்றவங்களை பார்க்கவும் பார்க்காதீங்க. பரதர்ஷன், பரசிந்தன் 3 விஷயம் சொல்வார். பரவழி, பரசிந்தன், பர தர்ஷன். மற்றவங்க வழியில போகிறது, மற்றவங்களை பற்றி சிந்திக்கிறது, மற்றவங்கள பார்க்கறது, இது 3த்தையும் நிறுத்திக்கங்கன்றாரு. தங்களுடைய அலங்காரத்தை அழித்து கொள்ளாதீர்கள். அவங்கள நினைக்கிறதுனால என்ன ஆயிடுது, நமக்கு நம்ம பாபா பண்ணி வச்ச அலங்காரத்தை நம்ம அழிச்சிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. நேரத்தை டைமை வேஸ்ட் பண்ணாதீங்கன்றாரு. 1 மணி நேரம் உட்காந்து மற்றவங்களை பற்றி கதை பேசுகிறோம்னா, மற்றவங்களை பற்றி நினைக்கிறோம், யாரோ அவங்க நல்லது செய்கிறாங்களோ கெட்டது செய்கிறாங்களோ, எதுக்கு அவங்கள பற்றி பேசணும், பேசி நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்கிறாரு. கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவை விட சிறந்த மந்திரவாதிகள் எப்படின்னு சொல்றாரு. பாபாவே மந்திரவாதின்னு சொல்லுவாங்க. அவர் மனுஷனை தேவதை ஆக்கிடுறாருன்ட்டு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, என்னை விட நீங்க தான் சிறந்த மந்திரவாதிகள்னு சொல்றாரு. எப்படின்னா, பதில்: இங்கே அமர்ந்து கொண்டே நீங்கள் இந்த லட்சுமி நாராயணன் போல அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறீங்க. நீங்க நான் அவர் தான் மந்திரவாதி, நம்மளை மாத்த வந்திருக்கிறாரு. ஆனா நம்ம இங்க இந்த கலியுகத்திலே உட்காந்துக்கிட்டு லட்சுமி நாராயணன் போல இப்ப அலங்காரம் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய மந்திரவாதி, எவ்வளோ எந்த மாதிரி இருக்கு பாருங்க. இது திடீர்னு அப்படியே நீங்க நேத்து எப்படி இருந்தீங்க, இன்னைக்கு எப்படி ஆயிட்டு இருக்கீங்க பாருங்கன்றாரு. இங்க அமர்ந்து கொண்டே தங்களை தாங்களே மாற்றி கொண்டிருக்கிறீர்கள். நம்மளை நாமளே மாட்டிட்டு இருக்கிறோமா, இது கூட மாய வித்தையாக இருக்கிறது சொல்றாரு. மாயாஜாலம் நடக்குதுன்னு சொல்றாரு. அல்லாவை நினைவு செய்வதனால் மட்டுமே உங்களுடைய அலங்காரம் நடந்து விடுகிறது. ஆனா நம்ம கடவுளை நினைக்கும் போது தான், தந்தையை நினைக்கும் போது தான் அந்த அலங்காரம் நடக்குதுன்றார். கை கால்களை அசைக்க வேண்டும் என்ற விஷயமும் இல்லை, சிந்திக்க வேண்டிய விஷயம் மட்டுமே ஆகும் சொல்றாரு. இதுல நம்ம கையை காலெல்லாம் அசைச்சு அப்படிலாம் மந்திரவாதி அந்த மாய வித்தையெல்லாம் செய்ய தேவையில்ல. பாபா நினைச்சாலே போதும், நம்ம மாறிடுறோம், ஆத்மா மாறிடுதுன்னு சொல்றாரு. யோகத்தின் மூலம் நீங்கள் சுத்தமாகவும் தூய்மையாகவும் அழகாக ஆகிவிடுகிறீர்கள். உங்களுடைய ஆத்மா மற்றும் சரீரம் தங்கமாகி விடுகிறது சொல்றாரு. பாபாவை நினைக்க பழைய நடவடிக்கைகள்லாம் மாறிடும். நம்ம முன்ன மாதிரி இருக்க மாட்டோம். நம்மளோட பழைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருந்தோம், கோபமா கத்திக்கிட்டு அப்படி இப்படி இருப்போம். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையை மாறிட்டு வரும், வாழ்க்கை முறையே மாறிடும். சுத்தமா ஆயிடுவீங்க, தூய்மையா இருப்பீங்க, அழகாக ஆகிடுறீங்கன்னு சொல்றாரு. உங்களுடைய ஆத்மாவும் சரீரமும் தங்கமாயிடுது. இது கூட அதிசயமாக இருக்கிறது அல்லவா பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. ஆன்மீக மந்திரவாதி அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு இப்ப யார் தந்தையுடன் சிறந்த மந்திரவாதிகளா ஆயிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் புரிய வைக்கிறாராம். நீங்கள் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் நம்மளை கேட்கிறாரு. இங்கே அமர்ந்து கொண்டே எந்த சப்தமும் எழுப்பவில்லை. பாபா அல்லது பிரியதர்ஷினிகளுக்கு இப்ப யுக்தி சொல்லி கொண்டிருக்கிறார். இப்ப நம்ம பஜன் பக்தியில பஜன் பாடின மாதிரி அந்த மாதிரிலாம் எந்த சப்தமும் கொடுக்கறது இல்லை, அமைதியா இருக்கிறோம். பாபா நமக்கு யுக்தி சொல்லி கொடுக்குறாரு. இங்கே அமர்ந்து கொண்டு நீங்க என்ன செய்றீங்கன்ட்டு பிரியதர்ஷன் நம்மளை கேட்கிறாரு. அவர் தான் நம்மளுடைய லவ்வர். எல்லா ஆத்மாக்களுக்கும் அவர் தான் தந்தையாகவும் இருக்கிறாரு, எல்லா உறவாகவும் இருக்கிறார்ல. பிரியதர்ஷினிகள் நம்மளாம் பக்தியில அவரை தேடி தேடி சிவனுடைய பார்வதிகளா நம்ம
வந்து அவரை வந்து ரொம்ப தேடி தேடி அலைஞ்சோம். இப்போ கிடைச்சிட்டாரு. அந்த பிரியதர்ஷன் நம்மளை கேட்குறாரு, இங்கே உட்காந்துட்டு என்ன செய்றீங்கன்ட்டு. நீங்கள் உங்களை இந்த லட்சுமி நாராயணன் போல அலங்கரித்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று யாராவது புரிந்து கொள்வார்களா? உலகத்தாருக்கு தெரியுமா நம்ம இங்கே மனுஷனாக வந்தவங்க வெளியில் தேவதையாக போக போகிறோம்? எப்படி அந்த கம்பளி பூச்சி ஒரு கூட்டுப்புழு பருவத்துக்குள்ள போய் அந்த கம்பளி பூச்சியா ஒரு குத்துற மாதிரி அருவருக்கத்தக்க ஒரு கம்பளி பூச்சியே ஒரு பட்டாம்பூச்சியா பறந்து போகுது இல்லையா? ஒரு கூட்டுப்புழு பருவத்துல போய் அதை சுத்தி ஒரு வெள்ளையா ஒரு இது பண்ணிக்கும், ஒரு ஏதோ ஒண்ணு அதை சுத்தி ஒண்ணு வெள்ளையா கிரியேட் பண்ணிட்டு அதுல இருந்து அந்த பீரியட்ல இருந்து மாறிட்டு அது அப்படியே பட்டாம்பூச்சியா பறந்து போகும். அந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு உயிரினமே அந்த மாதிரி ஆகும்போது மனுஷனா இருக்கிறவங்களால ஆக முடியாதா தேவதையான்னு சொல்லி கேக்குறாரு. இங்க இங்க உட்காந்துட்டு நீங்க அலங்கரிச்சுக்கிறீங்க, உங்களை அலங்கரிச்சுட்டு லட்சுமி நாராயணனா ஆயிட்டு இருக்கிறீங்கன்றது யாராவது புரிஞ்சுக்குவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் இங்கே அமர்ந்துள்ளீர்கள், வரிசைக்கிரமான முயற்சியின்படி தான் இருக்கிறீங்க இல்லையா? எல்லாருமே ஒரே மாதிரி இல்லை, அவங்கவுங்க முடிஞ்ச அளவுக்கு வரிசைக்கிரமா முயற்சி பண்றீங்கன்றாரு. இப்படி அலங்கரிக்கப்பட்டவர்களாக ஆக வேண்டும் என்று இப்ப பாபா நமக்கு சொல்றாரு. எதிர்கால அமரபுரிக்காக, அமரபுரினா ஆத்மா அமரரா ஆகுது, அழிவற்றது, ஆத்மா அழிவற்றது. ஆத்மா உணர்வுல நம்ம நடிக்கிற இடம் தான் வந்து சொர்க்கம். அந்த அமரபுரிக்காக உங்களுடைய குறிக்கோளே இதுதான் ஆகும் சொல்லி சொல்றாரு. இங்கே அமர்ந்து கொண்டு நீங்க என்ன செய்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. சொர்க்கத்தின் அலங்காரத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்ப நம்ம இங்க சென்டர்ல வந்து மெடிடேஷன் பண்றோம் இல்லையா? உட்காந்து என்ன பண்றோம்? நம்ம சொர்க்கத்துக்கு போறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறோம். அங்க தேவதையா எப்படி ஆகிறதுன்றதுக்காக இப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இதை என்னவென்று சொல்வது சொல்லி சொல்றாரு. இங்கே அமர்ந்து கொண்டு தங்களை மாற்றி கொண்டிருக்கிறீர்கள். எழும்போதும் அமரும் போதும் நடக்கும் போதும் பாபா ஒரு மன்மனாபாபா எனும் சாவியை நமக்கு கொடுத்து விட்டார். ஆத்மானு புரிஞ்சுட்டு பாபாவை நினைக்கிற அந்த சாவியை கொடுத்துட்டாரு இல்லையா? அதன் மூலமா நம்ம மாறிட்டு இருக்கிறோம். அவ்வளவுதான். ஒருவரை தவிர வேறு எந்த வீணான விஷயங்களையும் கேட்டு பேசி நேரத்தை வீணாக்காதீர்கள் சொல்லி சொல்றாரு. அப்போ ஒரே ஒரு சாவிதான், மன்மனாபவ. இதை தவிர உங்களுக்கு வேற எதுவும் வேணாம். அவர் ஒருத்தரை மட்டும் நினைங்க, வேற எந்த விஷயத்தையும் பேசி பிரயோஜனம் இல்லைன்றாரு. ஏன்னா நேரம் தான் வேஸ்ட் ஆகும், உங்க வாய் உங்க எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும். மற்றபடி பேசின விஷயங்கள் மாறாது. நீங்க யாரை பத்தி பேசுறீங்களோ அவங்களும் மாற மாட்டாங்க. எதுக்கு நீங்க அவங்கள பத்தி வேஸ்ட் உங்க டைமையும் வேஸ்ட் பண்ணி உங்க எனர்ஜி வேஸ்ட் பண்றீங்க? நீங்க அந்த டைம்ல என்ன நினைச்சிருந்தாலும் உங்களுக்கு பாவம் அழிஞ்சு போயிருக்கும் இல்லையா? நீங்க தேவதையா மாறி சொர்க்கத்துக்கு போயிடலாம். நீங்கள் தங்களுடைய அலங்காரத்திலேயே ஈடுபட்டிருங்கள் சொல்லி சொல்றாரு. பாபா சொல்றாரு, இப்போ ஒரு பீரோ நிறைய நகை இருக்குன்னா அதை எடுத்து நம்ம போட்டு அலங்காரம் பண்ணிக்கிறது தானே அழகா இருக்கும். நம்ம எதுக்கு அடுத்தவங்கள பார்த்து அடுத்தவங்க வீட்டுக்கு அதே பேசணும்? நம்மகிட்ட இருக்கிறத வச்சு நம்ம அலங்காரம் பண்ணிட்டு இருங்கன்றாரு. உங்கள்கிட்ட இருக்குது இல்லையா, அதை வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. இப்ப கடவுளே நம்ம கழிச்சிட்டாரு, அலங்காரம் பண்றவரு நமக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. விதவிதமா அலங்காரம் பண்ணி விடுறேன்றாரு. அப்ப அதை விட்டுட்டு நீங்க ஏன் மத்தவங்கள பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்றாரு. தங்களுடைய அலங்காரத்துல நீங்க ஈடுபட்டிருங்கள். மற்றவர்கள் செய்கிறார்களோ இல்லையோ அதில் உங்களுக்கு என்ன ஆயிற்று? இப்ப சில பிகேஸ் என்ன பண்ணுவாங்க, மத்தவங்களே பார்த்துன்னு இருப்பாங்க, இவங்க என்ன அமிர்த வேலையை எந்திருக்க மாட்டாங்க, இவங்க என்ன முரளியே படிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு அந்த ஒரு டென்ஷன்ல ஒரு வேலை பற்று கூட இருக்கலாம். ஐயோ இவங்க மாற மாட்டாங்களே இப்படி இருக்கிறாங்களேன்ட்டு. அப்படி கூட என்ன பண்ணுவாங்க, மற்றவங்களே பார்த்துட்டு டென்ஷன் ஆயிட்டு இருப்பாங்க. அதை பாபா சொல்றாரு, மற்றவங்க செய்யறாங்களோ இல்லையோ அதுல உங்களுக்கு என்ன ஆச்சு, நான் பாத்துக்கிறேன்றாரு. அவர் மாத்திக்குவாரு மத்தவங்கள. நீங்கள் தங்களுடைய முயற்சியில் இருங்கள் சொல்லி சொல்றாரு. நீங்க மாறுங்க, ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் மாறிடுவாங்கன்றாரு. எவ்வளவு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாக இருக்கிறது பாருங்கன்னு சொல்லி சொல்றாரு. புதியவர்கள் யாராவது கேட்டா கண்டிப்பாக அதிசயப்படுவாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்டா புதுசா வரவங்க அதிசயப்படுவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. உங்களில் சிலர் தங்களை அலங்கரித்து கொண்டிருக்கிறார்கள், சிலர் இன்னும் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பிகேஸ்ல சிலர் வந்து பாபா நினைச்சு நினைச்சு அவங்கள அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாபா அவங்கள அலங்கரிக்கிறாரு. பாபா நினைக்கிறாங்க, அதனால பாபா அவங்களையும் நினைக்கிறாரு. அவங்கள வந்து அமைதியால அன்பால ஞானத்தினால அலங்கரிச்சிட்டு இருக்கிறாரு. சிலர் பிகேஸ் என்ன பண்றாங்க, தன்னைத்தானே கெடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களும் கெட்டு போய் மற்றவங்களையும் கெடுக்கிறாங்க. எப்படின்னா மற்றவங்கள பற்றிய சிந்தனையில் நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். இவங்க மற்றவங்கள நினைக்கிறாங்க, அவங்கள பத்தி மற்றவங்கள்ட்ட பேசுறாங்க, பேசி அவங்க நேரத்தையும் வீண் பண்றாங்க, இவங்க நேரத்தையும் வீணடிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்
கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் உங்களை மட்டும் பாருங்கள் என்று பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இப்போ பாபா நமக்கு சொல்றாரு, குழந்தைகளே, இதுல நீங்க சுயநலமா இருங்க, நம்ம நல்லா இருக்கணும், நம்ம தேவதையா போகணும் இல்லையா, நீங்க உங்களை மட்டும் பாருங்கன்னு சொல்றாரு. மிகவும் சிறிய யுக்தியை கூறியுள்ளார். ஒரே ஒரு வார்த்தையை தான் சொல்றாரு, மன்மனாபவன் சொல்றாரு. நீங்கள் இங்கே அமர்ந்துள்ளீர்கள், ஆனால் முழு சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுற்றுகின்றது என்பதை உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. நம்ம ஒரு கோடியில உட்காந்துருக்கிறோம் புள்ளியா, ஆத்மா நம்ம இந்த உடல்ல கடைசி பிறவில நடிச்சிட்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு மூலையில இருக்கிறோம். இருந்தாலும் நமக்கு இந்த முழு சிருஷ்டி எப்படி சுத்துதுன்ற சக்கரம் நமக்கு தெரியும் இல்லையா, புத்தியில சுத்துது. நாம தான் சத்தியுகத்துல தேவதையா இருந்தோம், அடுத்து திரேதாயுகம் இறங்கி வந்தோம், அப்புறம் துவாபர யுகத்துல நடிச்சு இப்ப கலியுகத்துல சூத்திரன் ஆகி இப்ப நம்ம பாபா செலக்ட் பண்ணி பிராமணரா ஆக்கியிருக்கிறாரு. அடுத்து நம்ம ஃபரிஸ்தாவாகி பறந்து போயிடுவோம். இது பாருங்க, புத்தியில ஒரு நொடியில நமக்கு சுத்துது. இப்போது மீண்டும் நாம் புதிய உலகத்திற்காக அலங்கரித்து கொண்டிருக்கிறோம் பாபா சொல்றாரு. நீங்கள் எவ்வளவு பத்மாபதம் பாக்கியசாலிகளாக ஆகியிருக்கிறீங்கன்னு சொல்றாரு. கடவுளே உங்களுக்கு பாடம் எடுக்கிறாருன்னா சும்மாவா? கடவுள் எங்கேயாவது இறங்கி பாடம் எடுத்திருக்கிறாரா? உங்களை உங்களை மாத்தணும்னா கடவுளே இறங்கி வர வேண்டியதா இருக்குது. அவர் உங்களை மாத்துறாருன்னா அப்ப எந்த அளவுக்கு நீங்க புண்ணியம் பண்ணியிருக்கணும், பத்மாபதம் பாக்கியசாலிகளா இருக்கிறீங்கன்றாரு. நீங்கள் எங்கே அமர்ந்து கொண்டே எவ்வளவு காரியங்களை செய்றீங்க, நீங்க இங்க உட்காந்துக்கிட்டே எவ்வளவு காரியம் செய்றீங்க, கை கால்களை அசைக்க வேண்டிய விஷயமே இல்லை. அந்த ஹடயோகத்துல கையை அந்த பயிற்சி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, காலை இப்படி மடக்குங்க, பின்னாடி வைங்க, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, சிந்தனையின் விஷயம் மட்டுமே ஆகும். இங்க அதெல்லாம் கிடையாது. உட்கார்ந்த இடத்துல நீங்க ஃபரிஸ்தாவா பூமி பந்தல பறந்து எங்க வேணாலும் போகலாம், போய் அங்கங்க சக்தி கொடுக்கலாம். இது வெறும் எண்ணங்களின் விஷயம்தான் சொல்றாரு. நாங்கள் இங்கே அமர்ந்து கொண்டே உயர்ந்ததிலும் உயர்ந்த உலகத்திற்கான அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறோம்ட்டு நீங்க சொல்வீங்க. நம்ம சொல்றோம் இல்லையா, உலகத்தையே நாங்க மாத்த போறோம், சொர்க்கமா மாத்த போறோம், உலகத்தையே அலங்காரம் பண்ண முடியும்னு நீங்க சொல்றீங்க. மன்மனாபவ என்ற மந்திரம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது பாபா சொல்றாரு. இந்த கீதையில இந்த வார்த்தை இருக்குது, மன்மனாபவன. அதோட அர்த்தமே ஆனா தெரியாது அவங்களுக்கு. மன்மனாபவன மனதினால் என் ஒருவனே நினைவு செய்யுங்கள். அது ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு, ஆத்மாலதான் மனசு இருக்குது, மனசு புத்தி மூலமா கடவுளை இறைவனை அவர் எப்படி இருக்கிறாருன்ட்டு அவர் நினைவு செய்யறது, அதுதான் மன்மனாபவ. இந்த யோகத்தின் மூலம்தான் உங்களுடைய பாவங்கள் எரிந்து கொண்டே செல்லும். மேலும் நீங்கள் தூய்மையாக ஆகி பிறகு எவ்வளவு அழகாக ஆகிவிடுவீர்கள் சொல்றாரு. பாருங்களேன், நீங்க உண்மையா என்னை புரிஞ்சுக்கிட்டு நான் எப்படி இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னை நினைக்க உங்க பாவம்லாம் அழிஞ்சிரும், நீங்க தூய்மை ஆகிடுவீங்க, பிறகு எவ்வளவு அழகாயிடுவீங்க தெரியுமா, லட்சுமி நாராயணன் மாதிரி அவங்க அவங்களுடைய ராஜ்யத்துல இருக்கக்கூடிய தேவதைகள் மாதிரி அழகாயிடுவீங்கன்னு சொல்றாரு. இப்போது ஆத்மா தூய்மையற்றதாக இருக்கிறது, அதனாலதான் சரீரத்து நிலையும் பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு, எவ்வளவு நோய் உடம்புல அங்கங்க பிரச்சனை. எதனாலனா ஆத்மா தூய்மையற்றதா இருக்குது. இப்போது உங்களுடைய ஆத்மா மற்றும் சரீரம் தங்கமாகிரும். எப்படி? பாபா நினைக்க ஆத்மாவும் தங்கமாயிடும், அதுக்கு தகுந்த சரீரமும் தங்கமா கிடைச்சிரும். இது அதிசயமாக இருக்கிறது அல்லவா சொல்றாரு. எப்பேற்பட்ட அதிசயம், ஆத்மாவை மாத்தி கூட்டிட்டு போய் தங்க உடல்ல விட்டுறாரு. இது எப்பேற்பட்ட அதிசயம் சொல்றாரு. எனவே இப்படி தங்களை அலங்கரித்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் சிந்தனை பண்ணி நம்மள நாமே ஞானத்தினால அலங்காரம் பண்ணி சொல்றாரு. தெய்வீக குணத்தையும் தாரணை செய்ய வேண்டும் பாபா சொல்றாரு. இப்ப நீங்க தெய்வீக குணங்களையும் கூடவே தாரணை பண்ணணும். அன்பா இருக்கிறது, அமைதியா இருக்கிறது, சுகம் மட்டுமே கொடுக்கறது, துக்கம் யாருக்குமே கொடுக்க கூடாது. வார்த்தைகள் மூலமா கூட பேசும்போது அன்பா பேசணும், துக்கமே யாருக்குமே கொடுக்க கூடாது. பாபா அனைவருக்கும் ஒரு வழியை தான் இப்ப சொல்றாரு இல்லையா, தந்தை மற்றும் ஆஸ்தி, அல்லாஹ் மற்றும் சொர்க்கம், ரெண்டை மட்டும் நினைங்க, அல்லாவின் விஷயம் மட்டுமே ஆகும். பாபாவை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய அலங்காரங்கள் அனைத்துமே மாறிவிடும் சொல்றாரு. பாபா நினைக்க ஆத்மாவில் இருக்கிற அந்த பழைய சம்ஸ்காரம்லாம் அழிஞ்சிட்டு அலங்காரங்கள் எல்லாமே மாறிடும்ன்றாரு. பாபாவை விடவும் நீங்கள் பெரிய மந்திரவாதிகள் ஆவீர்கள் சொல்றார். எப்படியெல்லாம் செய்வதன் மூலம் உங்களுக்கு அலங்காரம் ஆகிவிடும் என்று உங்களுக்கு யுக்தியை கூறுகின்றார். ஆனா அந்த அவர் தான் பெரிய மந்திரவாதி, அவர் தான் சொல்லி கொடுக்குறாரு, இப்படிலாம் பண்ணுங்க, இந்த ஞானத்தை இப்படி அப்ளை பண்ணுங்க, இப்படிலாம் செஞ்சீங்கன்னா அலங்காரம் ஆயிடும்னு சொல்றாரு. தங்களை அலங்கரித்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் எந்த செலவுமின்றி தானாகவே தங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்கிறீர்கள் சொல்றாரு. சொல்லுவாங்களா,
தான் காசுலேயே தானே சூனியம் வச்சுக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க சில பழமொழிலாம். அந்த யானை தன் தலையிலே மண்ணை வாரி போட்டுக்கும். அந்த மாதிரி நீங்கள் உங்களை அலங்கரிச்சிக்கல, இங்கே வந்தும் நீங்கள் பாபா நினைக்காம, பாபா முரளியை கேட்டு அலங்காரம் பண்ணிக்காம இருந்தீங்கன்னா, உங்கள் செலவுலே நீங்கள் வந்து எந்த செலவும் இல்லாமல் தானாகவே நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறீங்கன்னு சொல்லி சொல்கிறார். பக்தி மார்க்கத்தில் என்னென்ன செய்தோம் என்பதையாவது புரிந்து கொள்கிறீர்கள். அலங்காரம் அனைத்தையும் கெடுத்து கொண்டு என்னவாக இப்போ ஆயிட்டீங்க. நான் உங்களை எப்படிலாம் குளிப்பாட்டி சீராட்டி பாராட்டி ட்ரெஸ்லாம் போட்டு நகையெல்லாம் போட்டு கொண்டு போய் சொர்க்கத்தில் உட்கார வச்சேன் ஆத்மாவை. ஆத்மாவை தான் சொல்கிறாரு, அவர் உடலில் சொல்லலை. ஆத்மாவுக்கு அலங்காரம் பண்ணி கூட்டு போய் சொர்க்கத்தில் விட்டாரு. ஆனால் அந்த ஆத்மா எவ்வளோ கெட்டு போய் கிடக்குதுன்னு சொல்லி இப்போ பார்க்குறாரு. இப்போது ஒரே வார்த்தையின் மூலம், பாபாவின் நினைவின் மூலம் உங்களுடைய அலங்காரம் நடக்கிறது. ஆனால் இப்போ வந்து பாபா குழந்தை ஆயிட்டோம் இல்லையா, இப்போ பாபா நம்மளை தத்து எடுத்திருக்காரு. இந்த ஒரு வார்த்தையில் வன்மனாபவ என்ற வார்த்தையின் நினைவின் மூலம் பாபா நமக்கு திரும்ப கிடைச்சிட்டாருனோடனே நம்மளுடைய அலங்காரம் திரும்ப நடக்குது. திரும்ப அவர் வந்து குளிப்பாட்டி சீராட்டி இப்போ திரும்ப பாராட்டி வளர்க்குறாரு. நம்மளை மாயா வந்து ஒரு மூளையில் போட்டு வச்சுருந்தது இல்லையா, சுத்தமாக நம்மளுடைய அலங்காரத்தை கெடுத்து அழிச்சு நம்மளை பிசாசு மாதிரி வச்சுருந்தது. இப்போ நம்ம பாபா வந்து திரும்ப நம்மளை அழகு பண்ணி அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. குழந்தைகளுக்கு எவ்வளவு நல்ல விதத்தில் பாபா புரிய வைத்து புத்துணர்வு அளிக்கின்றார். இப்போல நமக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுறார் பாபா வந்து, நம்மளை எல்லாம் புரிய வச்சு, ஆத்மாவுக்கு புரிய வச்சு புத்துணர்வு அளிக்கிறார். இங்கே அமர்ந்து கொண்டே நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? நினைவு யாத்திரையில் உட்காந்துருக்கிறீங்க. ஒருவேளை யாருடைய சிந்தனையாவது வேறு வேறு பக்கம் போச்சுன்னா அலங்காரம் ஆகுமா என்ன? இப்போ பாபா வந்து நம்மளை வந்து அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்ம சிந்தனை எங்கெங்கேயோ போகுதுன்னா அப்புறம் அவர் எப்படி அலங்காரம் பண்ணுவேன்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் என்னை நினச்சா தானே உங்களுக்கு நான் அலங்காரம்லாம் பண்ண முடியும். நீங்கள் என்னை நினைக்க நினைக்க உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேனோ அதெல்லாம் உங்களுக்கு புரியும். அதே மாதிரி நீங்கள் அன்பு அமைதி, அந்த அவர் கடலாக இருக்கிறாரு, எல்லாத்துலேயும் அன்பு கடலாக இருக்கிறாரு, அமைதி கடலாக இருக்கிறாரு. அவரை நினைக்க நினைக்க அவரை மாதிரியே பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கிற மாதிரி நம்மளும் அவரை மாதிரி ஆகும். நம்ம அவரை நினைக்காம வேற எதையாவது நினைச்சிருந்தா அப்புறம் உங்க புத்தியில எப்படி அலங்காரம் ஆகும்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் அலங்கரிக்கப்பட்டுள்ளீர்கள் என்றால் மற்றவர்களுக்கும் வழியே சொல்ல வேண்டும். சரி, நம்ம மட்டும் அழகா அலங்காரம் பண்ணிக்கிட்டோம் இல்லையா, இப்போ ஒரு பியூட்டி பார்லர் போறோம், அங்க நல்லா மேக்கப் பண்ணி விடுறாங்க. உடனே நம்ம போய் மற்றவங்க சொல்லுவோம் இல்லையா, போங்க அந்த பியூட்டி பார்லர் நல்லா இருக்கு, சூப்பரா மேக்கப் போட்டு விடுறாங்கன்ட்டு. அந்த மாதிரி சொல்லுங்கன்றாரு பாபா. நீங்க மட்டும் அலங்காரம் பண்ணிக்கிறீங்கல்ல, நீங்க அமைதியா இருக்கிறீங்க, உங்க வாழ்க்கையே அப்படியே அமைதியா மாறிட்டு வருது. பிகே ஆனவருக்கு லைஃபே ஸ்மூத்தா போகுது. அப்ப நீங்க மத்தவங்களுக்கும் சொல்லணும் இல்லையான்னு சொல்லி சொல்றாரு. போய் சொல்லுங்க, இங்க எங்களை பாபாவே இறைவனே வந்து மேக்கப் போட்டு விடுறாரு, நாங்க சூப்பரா இருக்கிறோம் வாழ்க்கையில, வாங்க நீங்களும் மேக்கப் போட்டுக்கோங்கன்ட்டு மத்தவங்களுக்கும் வழியை சொல்லணுன்றாரு. பாபா இப்படி அலங்கரிப்பதாகவே வருகின்றார். இன்னைக்கு ஃபுல்லா இந்த அலங்கரிப்பதை பத்தி தான் முரளியில சொல்லியிருக்கிறாரு. பாபா இப்படி அலங்கரிக்கிறதுக்காகவே வந்திருக்கிறாரு. பாபா தங்களுடைய காரியம் அதிசயமானது, தாங்கள் எங்களை எவ்வளவு அலங்கரிக்கின்றீர்கள் சொல்லி நம்ம சொல்றோம் இல்லையா. எழும்போதும் சரி, அமரும் போதும் நடக்கும் போதும் நாம் நம்மை அலங்கரித்து கொள்ள வேண்டும் சொல்லி சொல்றாரு. அப்படியே ஆச்சரியப்பட்டு போகணும், பாபா எப்படி இருந்த நாங்க இப்படி ஆயிட்டோம் அப்படின்ட்டு. எழும்போதும் உட்காரும் போதும் நடக்கும் போதும் நம்மளை நாமே பாபா நினைச்சு நினைச்சு அலங்கரிச்சுக்கணும்னு சொல்லி சொல்றாரு. அதனாலதான் இந்த பக்தி மார்க்கத்துல சிலைகள்லாம் பாருங்க, அந்த அப்படியே மூடிடுவாங்க, திரையை மூடி மேக்கப் பண்ணுவாங்க, அம்மன் அலங்காரம்ன்ட்டு 1 மணி நேரம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இப்ப பாபா வந்து இந்த ஒரு பிறவில நமக்கு அலங்காரம் பண்ணி விடுறாரு. அதை நான் திரையை விளக்கவான்னு கேட்பாரு. அரைகுறையா இல்லை தானே, ஃபுல்லா நீங்க அலங்கரிச்சிட்ட பிறகு சொல்லுங்க, திரையை ஓபன் பண்றேன்னு சொல்லியிருக்கிறாரு. திரையை ஓபன் பண்ணும்போது அம்மன் காட்சிகள் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்பதான் வந்து விநாசம் நடக்கும். பாபா அதனாலதான் இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. சிலர் தங்களை அலங்கரித்து கொண்டும் பிறகு மற்றவர்களையும் அலங்கரிக்கிறார்கள். சிலர் என்ன பண்றாங்க, தன்னை ஞானத்தினால அலங்கரிச்சுக்கிறாங்க, மற்றவங்களையும் போயிட்டு பியூட்டி மேக்கப் போட்டு விடுறாங்க, பிகேஸ். அவங்களும் தங்களை மாத்திக்கிறாங்க, அது மாதிரி மற்றவங்களையும் மாத்துறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. சிலர் தங்களையும் அலங்கரித்து கொள்வதில்லை என்றால் மற்றவர்களுடைய அலங்காரத்தையும் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லி சொல்றாரு. அவர் ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துட்டு அதை வச்சு எல்லாரையும் சொல்லுவாரு. அந்த மாதிரி இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. சிலர் என்ன பண்றாங்க, அவங்களும் ஞானத்தை படிக்கிறது இல்ல, மத்தவங்களையும் படிக்க விடுறது இல்ல, அவங்களையும் கெடுத்து விட்டுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. வீணான விஷயங்களை சொல்லி அவர்களுடைய நிலையையும் கீழே விழ வைத்து விடுகிறார்கள் சொல்லி சொல்றாரு. இந்த வேஸ்டான விஷயத்தெல்லாம் பேசி சிலர் அப்படிதான் பண்ணுவாங்க. அவங்களும் உருப்பட மாட்டாங்க, மற்றவங்களையும் உருப்பட விட மாட்டாங்க. அந்த மாதிரி வீணான வேஸ்டான விஷயங்கள்லாம் அவங்க அவங்க இவங்கன்ட்டு எல்லா கதையும் போட்டு புத்தியில டஸ்ட்பின் மாதிரி ஆக்கி வச்சிருவாங்க. அந்த மாதிரி அவங்களும் வீணா போயிட்டு மற்றவங்களையும் கீழே விழ வச்சிடறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. தாங்களும் அலங்கரித்து கொள்ளாமல் விட்டு விடுகிறார்கள் என்றால் மற்றவர்களையும் அப்படி இருக்க வைத்து விடுகிறார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அந்த மாதிரி சிலர் இருக்கிறாங்க.
தானும் அலங்காரம் பண்ணிக்க மாட்றாங்க, மத்தவங்க அலங்காரத்தையும் கெடுத்து விட்டுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. எனவே நல்ல விதத்தில் யோசித்து இப்ப சிந்தனை செய்யுங்கள். இப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்றாரு? நம்ம எந்த மாதிரி இருக்கிறோமான்னு பார்த்து நம்மள மாற சொல்றாரு. எல்லாமே அப்படியே ஊசி அப்படியே போடுவாங்கல்ல, வாழைப்பழத்துல ஊசி போடுற மாதிரி அப்படியே நெய்ஸா சொல்லி புரிய வைப்பாரு பாபா. பாபா எப்படி எப்படி எல்லாம் ஒரு நிமிஷம் எப்படி எப்படியெல்லாம் யுக்தி கூறுகின்றார். இப்ப பாபா எப்படி எப்படிலாம் நமக்கு யுக்தி சொல்றார் பாருங்க. பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்களை படிப்பதன் மூலம் இந்த யுக்திகள்லாம் வருவதில்லை. பக்தியில நம்ம போவோம், கோயில்ல போயிட்டு சாமி கும்பிடுவோம், அப்புறம் சாஸ்திரம் படிப்பாங்க, படிச்சுட்டு வந்துருவோம். ஆனா இந்த மாதிரி யுக்திலாம் யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? நீங்க அலங்காரம் பண்ணிக்கோங்க, மத்தவங்களுக்கு அலங்காரம் பண்ணி விடுங்கன்ட்டு. சாஸ்திரங்கள் பக்தி மார்க்கத்தினுடையதாகும் சொல்லி சொல்றாரு. நீங்கள் ஏன் சாஸ்திரங்களை ஏற்றுக்கொள்வதில்லைன்ட்டு சிலர் உங்களை கேட்கறாங்க இல்லையா? கேட்பாங்க. பிகே ஆனதும் நீங்க ஏன் இதெல்லாம் படிக்க மாட்டீங்க? நீங்க ஏன் கோயிலுக்கெல்லாம் கோயிலுக்கு போவோம். போனாலும் நம்ம அந்த பழையபடி நம்ம கையை எடுத்து கும்பிட மாட்டோம். ஏன்னா பாபா நமக்கு சொல்லிட்டாரு இல்லையா? அதனால நமக்கு பழையபடி அந்த பக்தி செய்ய வராது. அதனால கேட்பாங்க, நீங்க ஏன் இந்த மாதிரி சாஸ்திரங்கள்லாம் ஏற்றுக்கொள்வதில்லையான்ட்டு. நீங்க சொல்லுங்க, நாங்க எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லுங்கள். எல்லாத்தையும் ஏத்துக்கிறோம். ஏன்னா நம்ம தான் ட்ராமாவே ஏத்துக்கிறோம் இல்லையா? அரை கல்பம் பக்தின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. 2500 வருஷம் நம்மளும் தான் பக்தி செஞ்சு தான் வந்தோம். நம்ம ஒன்றும் டைரக்டா ஞானத்துல குதிக்கல இல்லையா? நம்மளும் எல்லா கோயிலுக்கும் போய் எல்லா சாமியும் கும்பிட்டு கடைசியா எந்த வழியும் கிடைக்காதனால இங்க வந்து பாபா கிட்ட வந்துதான் நமக்கு எல்லா பிரச்சனையில இருந்துமே வெளியே வந்திருக்கிறோம். அதனால நம்ம சொல்லுங்க, எல்லாத்தையும் நாங்க ஏத்துக்கிறோம். பக்தியும் செஞ்சுதான் ஆகணும், செஞ்சுதான் இங்க வரோம். அரை கல்பம் பக்தி செய்கிறோம், சாஸ்திரங்களை படிக்கிறோம் எனும்போது யார் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்னு சொல்லி சொல்லுங்க. இரவு மற்றும் பகலாக ஆகிறது என்றால் கண்டிப்பாக ரெண்டையும் ஏற்றுக்கொள்வார்கள் அல்லவா சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம எல்லாத்தையும் ஏத்துக்கிறோம் இல்லையா? டிராமாவே ஃபுல்லா ஏத்துக்கிறோம் போது சத்தியகம் திரேதாயுகத்துல பலனை அனுபவிக்கிறோம், அதையும் ஏத்துக்கிறோம். துவாபரகம் கலியுகல நம்ம வந்து ஆத்ம உணர்வை இழந்து பக்தி செய்ய ஆரம்பிக்கிறோம், கடவுளை தேடுறோம். அப்ப சாஸ்திரங்கள் நம்ம தான் எழுதுறோம். பக்தி ஆரம்பிக்கிறதும் நம்ம தான். சாஸ்திரங்கள் மகாபாரதம் ராமாயணம்லாம் வேற உடல்ல இருந்து வியாசரா வால்மீகியா இருந்து எழுதுறதும் நம்ம தான். பிகேஸ் தான். பிகேஸ் தான் யாரோ எழுதியிருக்கிறாங்க. எல்லா வேலையும் இந்த பிகேஸ் பண்ண வேலை தான். அதனால இதெல்லாம் நாங்க ஏத்துக்கிறோம்னு சொல்லி சொல்லுங்க. இது எல்லையற்ற பகல் மற்றும் இரவாகும் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா கூறுகின்றார், நீங்கள் தங்களை அலங்கரியுங்கள், நேரத்தை வீணாக்காதீர்கள். திரும்ப திரும்ப சொல்றாரு. நேரம் மிகவும் குறைவாக இருக்கிறது. ஏன் பாபா சொல்றாருன்னா, ரொம்ப டைம் கம்மியா இருக்குது, சங்கமேகமே முடிய போகுது. இதுல நீங்க வந்து ரொம்ப டைம் கம்மியாகறதுனால இந்த நேரத்துல அடுத்தவங்கள பத்தி வேஸ்டா பேசாதீங்க. பேசுறதுனால ஒன்றும் ஆகாது. உங்களோட ஆத்மா பேட்டரி லோ ஆயிடும். அவங்க ஆத்மா இருக்குது இல்லையா, அது ஒண்ணுமே மாறாது, அப்படியேதான் இருக்கும். நீங்க என்னதான் பேசினாலும் அவங்க மாறப் போறாங்களா? யாரும் மாற மாட்டாங்க, அப்படியேதான் இருப்பாங்க. உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. அவங்கள பத்தி பேசாதீங்க, வேஸ்ட்னு சொல்லி சொல்றாரு. உங்களுடைய புத்தி மிகவும் பரந்ததாக இருக்க வேண்டும். நீங்க சுபபாவனை வைங்க, அவங்களும் மாறுவாங்க. அவங்கள பாபாட்ட கொண்டு போய் எமர்ஜ் பண்ணுங்க, சூட்சும லோகத்துல எமர்ஜ் பண்ணி அந்த ஆத்மாவுக்கு சக்தி வாங்கி கொடுங்க, பகுத்தறியும் சக்தி கொடுங்க. நல்லது கெட்டது அந்த ஆத்மாவுக்கு புரியட்டும் பாபான்னு சொல்லி எழுதி அவங்கள, இல்லைன்னா பாபாட்ட லெட்டர் எழுதுங்க. எழுதி அந்த ஆத்மாவை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க ஃப்ரீ ஆயிடுங்க. இல்லைன்னா சூட்சும லோகத்துல அமிர்த வேலையில பாபா கிட்ட எமர்ஜ் பண்ணி அந்த ஆத்மாவுக்கு சக்தி கொடுக்க கொடுக்க அந்த ஆத்மாவும் மாறிட்டே வரும். இதை செய்யணும். அதை விட்டுட்டு மற்றவங்கள்ட்ட போயிட்டு அந்த ஆத்மாவை பத்தி பேசுறதுனால டைம் தான் வேஸ்ட். நமக்கும் ஆத்மால பேட்டரி லோ ஆயிடும். உங்களுடைய புத்தி வந்து இப்ப பறந்ததா இருக்கணும்ன்றாரு. இப்ப நம்ம உலகத்துக்கே சேவை செய்யக்கூடிய ஆத்மாக்கள் நம்ம போய் இந்த சின்ன பிரச்சனைகளை போய் மாட்டிக்கலாமா? தங்களுக்குள் மிகுந்த அன்போடு இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. இப்ப உலகமே நம்முடைய குடும்பம்னும் போது நம்ம வீட்டுல இருக்கிற 1-2 ஆத்மா கூட நம்ம சண்டை போட்டுக்கலாமா? பாபா சொல்றாரு, எல்லாரோட அன்பா இருக்கணும், நேரத்தை வீணாக்க கூடாது. ஏனென்றால் உங்களுடைய நேரம் மிகவும் மதிப்பு மிக்கதாகும். இப்ப கடவுளே உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. நீங்க யார் தெரியுமா? தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள். யாரால? சிவனால தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள்னும் போது எப்பேற்பட்ட பிறப்பு இது! இந்த பிறப்பு இந்த நேரம் எவ்வளவு மதிப்பு மிக்கது! இந்த பிறப்பும் சிரேஷ்டமான பிறப்பு. இந்த டைமை போய் வேஸ்ட் பண்ணலாமா? டைம் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க, சாதாரணமாவே சொல்லுவாங்க. அதுவும் இப்ப நமக்கு சங்கமயுகம் நேரம் ரொம்ப மதிப்பு மிக்கது. இது ஒரு ஒரு நொடியுமே வைரத்துக்கு சமமானது. நீங்கள் சோழியிலிருந்து இப்ப வைரத்தை போல ஆகுறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இலவசமாகவோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, அங்கங்க உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்களே, காசு வாங்கிட்டு தானே உள்ள விடுறாங்க. ஆனா இங்க பாபா என்ன காசா வாங்குறாரு?
உங்களுக்கு ஃப்ரீயாக தானே கதை சொல்லிட்டு இருக்கிறாரு, ஃப்ரீயாக தான் உங்களுக்கு மாற்றிட்டு இருக்கிறாரு. இது என்ன கதையா? இது கதை கிடையாது, உங்களுடைய நிஜ வாழ்க்கை. கதையெல்லாம் நிஜம்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் நிஜமாக அப்படி ஆக போகிறீங்க. அதை தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். பாபா ஒரு வார்த்தை தான் கூறுகின்றார், பெரிய பெரிய மனிதர்கள் அதிகம் பேசலாமா? பாபா எவ்வளோ பெரிய மனுஷன், மனுஷன் இல்லை, அவர் எவ்வளோ பெரியவர், அவர் விஐபி, விவிஐபின்னு சொல்லலாம். விஐபிக்கெல்லாம் விஐபி. அவர் போய் அதிகம் பேசலாமா சொல்லி கேக்குறாரு. ஒரு நிமிஷம். மியூட் போட்டுக்கோங்க. பாபா சொல்றாரு, பாபா எவ்வளோ பெரியவர், அதிகம் பேசலாமா? பாபா ஒரு வினாடியில் ஜீவன் முக்திக்கான வழியை கூறுகின்றார். ஒரு செகண்ட்ல நமக்கு வழி சொல்கிறார். இவர்கள் உயர்ந்த அலங்காரம் உடையவர்கள், ஆகையினால் தான் அவர்களுடைய சித்திரங்கள் அதிகம் பூஜித்து கொண்டிருக்கிறார்கள். பாபாவே சொல்றாரு நம்மளை பார்த்துட்டு, இவங்கெல்லாம் பிரம்மா பாபா மம்மா அந்த மாதிரி எல்லாமே உயர்ந்த அலங்காரம் உடைய ஞானத்தினால அலங்காரம் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப யாரெல்லாம் சங்கமேகத்துல ஞானத்தை நல்லா கேட்டு அலங்காரம் பண்ணிக்கிறாங்களோ, குணங்கள் சக்திகளால அலங்காரம் பண்ணிக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் துவாபர யுகத்துல சிலைகள் சித்திரங்கள்லாம் நிறைய வடிச்சு அதுக்கு அதிகம் பூஜை செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்னிய வரைக்கும் எந்த அளவுக்கு பெரிய மனிதர்களாக இருப்பார்களோ அந்த அளவுக்கு பெரிய கோயிலாக உருவாக்குவார்கள் சொல்லி சொல்றாரு. அதிகம் அலங்கரிப்பார்கள். இந்த திருப்பதி கோயில்லாம் பாருங்களேன், நித்திய கால பூஜை நடக்கும், நித்திய கல்யாணம், டெய்லியுமே கல்யாணம் நடக்கும். லட்சுமி நாராயணுக்கு டெய்லியுமே பூஜை நடக்கும். காலையில பூஜை, சாயங்காலம் பூஜைன்ட்டு எந்த நேரம் பார்த்தாலும் பூஜை தான். அப்ப எந்த அளவுக்கு அவங்க பாபாவை சங்கம் யுகத்துல நினைச்சிருப்பாங்க. அவ்வளோ அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க. அதனாலதான் வந்து அலங்கார பிரியர்னு சொல்லி சொல்லுவாங்க விஷ்ணுவை. ஏன்னா அவர் வந்து அலங்காரம் பண்ணிட்டாரு, ஞானத்துல அப்படியே மூழ்கி கிடந்தாரு பிரம்மா பாபா வந்து ஞானத்தையே மூழ்கி அந்த ஞானத்தை எல்லாருக்கும் சொல்லிட்டு இருந்தாரு. அவர் மூலமா தான் நமக்கு இந்த ஞானமே கிடைச்சது. அவர் எழுதுனதுதான் இதெல்லாம், இவ்வளவு பிரதிகள் வெளியே வந்திருக்கு பாருங்க. சிவன் வந்து அவர் உடம்புல வந்து இந்த இந்த ஞானத்தை சொன்னாரு. இருந்தாலும் அதை எழுதணும் இல்லையா? அதை எழுதி எல்லாருக்கும் இந்த பிரிண்ட் போட்டு இவ்வளவு தூரம் நம்ம படிக்கிறதுக்கு காரணமே பிரம்மா பாபா தான் இல்லையா? அவ்வளவு அலங்கார பிரியரா இருந்தாரு. அவங்களுக்கு அந்த அந்த அளவுக்கு பெரிய கோயிலாக உருவாக்குவாங்க பக்தி மார்க்கத்துலன்னு சொல்லி சொல்றாரு. அதனாலதான் திருப்பதி இந்த மாதிரி கோயில்லாம் ரொம்ப பிரபலமா இருக்குது. அதிகம் அலங்கரிப்பாங்க, அந்த சிலைக்கு அதிகமா அலங்கரிப்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு. நல்லா தெரிஞ்சுக்கலாம் எந்தெந்த கோயில்லாம் நிறைய அலங்கரிக்கிறாங்களோ. அந்த லட்சுமி நாராயணன் கோயில் அந்த அளவுக்கு பாபாவை ஞானத்தை கேட்டிருப்பாங்க, பாபாவை உருகி உருகி நினைச்சிருப்பாங்க. முன்பெல்லாம் தேவதைகளின் சித்திரங்கள் மீது வைர மாலை தான் அணிவித்தார்கள். பாபாவிற்கு அனுபவம் இருக்கிறது அல்லவா? பிரம்மா பாபா பார்த்திருக்கிறாரு. இந்த லட்சுமி நாராயணன் கோயில்ல வைர மாலையெல்லாம் அனுபவிப்பாங்களாம். பிரம்மா பாபாவே லட்சுமி நாராயணுக்கு வைர மாலை செய்திருக்கிறாராம். ஏன்னா அவர் வைர வியாபாரி தானே, ஒரு லட்சுமி நாராயண் பக்தர் தானே அவர் போட்டோ, அவர் பேக்கெட்லயே லட்சுமி நாராயண் போட்டோ தான் இருக்கும். ஒரு லட்சுமி வந்து கால் அமைக்கிட்டு, நாராயணன் கால் அமைக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருந்ததான். அதை பார்த்தோன்னே இவருக்கு பிடிக்கலையாம். லட்சுமி போய் நாராயணனுக்கு கால் அமுக்க கூடாது, அது ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கணும், அது எப்படி வந்து அடிமை மாதிரி இருக்கக்கூடாதுன்ட்டு அதை எடுத்துட்டு அவங்க நின்றுட்டு இருக்கிற மாதிரி போட்டோ ரெடி பண்ணாராம். அந்த மாதிரி பிரம்மா பாபா வந்து அவ்வளோ நாராயண பக்தர். அவருக்கு தெரியாது தானே தான் விஷ்ணு ஆக போறோம், தானே தான் நாராயணன் ஆக போறோம்ட்டு. வைர மாலை கூட செஞ்சு போட்டாராம். உண்மையில் அவர்களைப் போல அணிகலன்களை இங்கே யாருமே அணிந்திருக்க முடியாது. உண்மையான லட்சுமி நாராயணன் சொர்க்கத்துல அந்த மாதிரி ஒரு வைர வைடூரியங்களால அணிகலன்களை அணிஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி கலியுகத்துல யாருமே அந்த மாதிரி அணிந்திருக்க முடியாது. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸான அணிகலன்கள் அணிஞ்சிருப்பாங்களாம். இப்போது நீங்கள் அப்படி வரிசைக்கிரமான முயற்சிப்படி அந்த மாதிரி இப்போ ஆயிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. எனவே பாபா புரிய வைக்கிறார், குழந்தைகளே தங்களுடைய நேரத்தையும் வீணாக்காதீர்கள். இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்ல வர்றாரு? சொர்க்கத்துல போய் இந்த மாதிரிலாம் நீங்க வாழ போறீங்க, இங்க போய் எதுக்கு இந்த சாதாரண சப்ப மேட்ருக்கு போய் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க டைம்னு சொல்லி சொல்றாரு. எங்க போனாலும் விஷயத்துக்கு வந்துடுறாரு. மற்றவர்களுடையதையும் வீணாக்காதீர்கள், நீங்களும் டைமை வேஸ்ட் பண்ணி அடுத்தவங்களுடைய டைமையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. அவங்களாவது யோகா பண்ணுவாங்க இல்லையா, பாபா நினைப்பாங்க இல்லையா, அவங்க டைமையும் வேஸ்ட் பண்ணாதீங்க, வேஸ்டான விஷயத்த பேசாதீங்கன்றார். பாபா நிறைய சகஜமான யுக்திகளை இப்போ சொல்றாரு. என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவம் அழிந்துவிடும் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம எந்த நேரம் பார்த்தாலும் உட்காந்து ஆத்மான்னு புரிஞ்சு பாபா நினைக்கணும், அவ்வளவுதான். நினைச்சா பாவம் அழிஞ்சிருன்றாரு. நினைவு இன்றி இவ்வளவு அலங்காரங்கள் நடக்கவே முடியாது சொல்லி சொல்றாரு. பாபா நினைக்கலன்னா நம்மளால ஞானத்தினாலேயோ இல்லை சக்திகள் குணங்களாலேயோ அலங்காரம் பண்ணிக்க முடியாது. அலங்காரம் பண்ணிக்கிட்டாதான் நமக்கு துவாபர யுகத்துல கோயிலும் அந்த மாதிரி கிடைக்கும். நீங்கள் இவர்களை போல ஆகக்கூடியவர்கள் ஆவீர்கள் சொல்லி சொல்றாரு. லட்சுமி நாராயணன் மாதிரி ஆகக்கூடியவங்க நீங்க. ஏன்னா இப்ப நீங்க சிவனையே தத்தெடுத்திருக்கிறாரு இல்லையா உங்களை, அதனால நீங்க அந்த மாதிரி ஆவீங்கன்றாரு. எனவே தெய்வீக சுபாவத்தை தாரணை செய்ய வேண்டும். அதனால இப்ப நீங்க இந்த தெய்வீக சுபாவத்தை தாரணை செய்யணும்னு சொல்லி சொல்றாரு.
இப்போ பாபா வாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து அந்த எதிர்கால கணிப்புலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ 2024 இதெல்லாம் நடக்க போகுது அது மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து அவங்க எழுதுனது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 21வது செஞ்சுரி 21வது நூற்றாண்டில் அப்போ வந்து எல்லாரும் ஒரு புக்கு வந்து உலகம் ஃபுல்லாக படிப்பாங்க. அந்த உலகம் ஃபுல்லாக அந்த படிக்கிற புக்கு மூலமாக மனித குலமே மாற்றம் அடையும். அதை வச்சு தான் உலகமே மாறும்னு சொல்லி அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. எல்லாத்தையும் சொல்கிறாங்க, அந்த விஷயத்த மட்டும் எந்த ஒரு யூடியூப்லையும் எந்த சேனல்லையும் சொல்ல மாட்றாங்க. ஏன்னா அதுதான் இந்த புக்கு, அதுதான் இந்த முரளி. இந்த முரளியை படித்து தான் மனிதன் என்பவன் தெய்வமாகவே ஆகிறான், தேவதையே ஆகிறான்றத அதை அவங்களே சொல்லிட்டு போயிருக்காங்க. பாபா வாங்க சொல்கிறது எல்லாமே நடந்திருக்குது. அவங்க சொன்ன இந்த ட்வின் டவர் எரியும், அந்த மாதிரி இந்த நிறைய பேர் வந்து அந்த இவரை பற்றிலாம் கூட இருக்குது, அந்த புட்டின் பற்றிலாம் கூட இருக்குது. அந்த இவர் ஹிட்லர் இறந்துருவார், அந்த கதை எல்லாமே வந்து அவங்க சொன்னது எல்லாமே நடந்துச்சு. அது மாதிரி தான் இதுவும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி பாருங்கள், இப்போ பாபா வந்து சொல்கிறார், இப்போ நீங்கள் வந்து தெய்வீக சுபாவத்தையும் தாரணை செய்யணும்னு சொல்லி பாபா சொல்கிறார். இதில் சொல்வதற்கான அவசியம் கூட இல்லை. இப்போ நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்களே என்ன நினச்சி உங்கள் தெய்வீக சுபாவத்தை நீங்கள் தாரணை செய்யணுன்றாரு. ஆனால் கல் புத்தியாக இருக்கிற காரணத்தினால அனைத்தையும் புரிய வைக்க வேண்டியுள்ளது சொல்லி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் நீங்கள் அடிக்கடி பழைய மாதிரி ஆயிடுறீங்க, கல் புத்தி ஆயிடுறீங்க, தோசைக்கல் மாதிரி ஆயிடுறீங்க. அதனால் உங்களுக்கு நான் அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. ஒரு செகண்டுக்கான விஷயந்தான். பாபா சொல்கிறாரு, இனிமேல் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தங்களுடைய தந்தையை மறக்கின்ற காரணத்தினால்தான் அலங்காரத்தையே கெடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்பா அம்மா மறந்துட்டா அந்த குழந்தை என்ன பண்ணும்? மண்ணில் போய் விளையாடி அசிங்கமாயிடும் இல்லையா? அந்த மாதிரி என்னை மறக்கிறதுனால தான் நீங்கள் அலங்காரத்தையும் கெடுத்துக்கிறீங்கன்றாரு. நடக்கும்போதும் சுற்றும் போதும் அலங்கரித்து கொண்டே இருங்கள்ட்டு இப்போ பாபா நமக்கு சொல்கிறார். ஆனால் மாயையும் குறைஞ்சது கிடையாது, மாயாவும் ரொம்ப மோசமானது. சிலர் எழுதுறாங்க, பாபா உங்களுடைய மாயை அதிகம் துன்புறுத்துகிறது. பாபா சொல்கிறாங்களாம் குழந்தைகள் பிகேஸு, பாபா உங்களுடைய பாபாவுடைய மாயை அது சொல்கிறாங்களாம், தங்களுடைய மாயை அதிகம் துன்புறுத்துகிறதுன்னு சொல்கிறாங்களாம். பாபா சொல்கிறாரு, அட என்னுடைய மாயை எங்கே இருக்கிறது சொல்லி பாபா சொல்கிறார். நானும் அனுப்பி வைக்கிறேன் அந்த மாயாவை. அது 5 விகாரம், அது வந்து நீங்கள் தான் பிடிச்சி வச்சுக்கிறீங்க பூதம் மாதிரி. நானும் அதை அனுப்பி வைக்கிறேன், இது விளையாட்டு அல்லவான்னு சொல்லி சொல்கிறாரு. இது ஒரு விளையாட்டு, நீங்கள் தான் சீரியஸாக எடுத்துக்கிறீங்க, அது ஒரு விளையாட்டுன்னு சொல்லி சொல்கிறார். நான் உங்களை மாயிலேருந்து விடுவிக்க தான் வந்திருக்கிறேன், நீங்கள் போய் அதுகிட்ட மாட்டிக்கிட்டீங்க, உங்களை விடுவிக்க தான் நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. என்னுடைய மாயை பிறகு எங்கிருக்கிறது? இந்த சமயத்தில் முழுவதுமே இந்த மாயை ராவனுடைய ராஜ்யமாகும். இப்போ உலகமே மாயை ராஜ்யமாக இருக்குது. நான் கூப்பிட்டா கூட எங்கே நீங்கள் வரீங்க, அது கூட தான் போறீங்கன்றாரு. உலகம் ஃபுல்லாக மாயாவுடைய ராஜ்யமாக இருக்குது. எப்படி இந்த இரவு மற்றும் பகலில் வித்தியாசம் வர முடியாதோ அது போல தான் இருக்குது. இப்போ இரவு நடக்குது, அப்புறம் எப்படி பகல் வரும்? அதனால் எல்லையற்ற இரவில் பகலே வரமாட்டுது. இது எல்லையற்ற இரவு மற்றும் பகலாகும் சொல்கிறார். இதில் ஒரு வினாடி கூட வித்தியாசப்பட முடியாது, இதில் ஒரு செகண்டு கூட மாறாது. எல்லாமே அவங்கவுங்க நடிப்பு தான் நடிப்பாங்க, யாரும் மாற மாட்டாங்கன்றாரு. அவங்க டைம் வரும்போது மாறிடுவாங்க. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் அப்படி வரிசைகரமான முயற்சியின்படி அலங்கரிச்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொல்கிறார். சக்கரவர்த்தி ராஜாவாக ஆக வேண்டுமென்றால் இந்த சுயதர்சன சக்கரத்தை சுற்றி கொண்டே இருங்கள்ட்டு பாபா சொல்கிறாரு. குடும்ப விவகாரத்தில் என்னவோ இருங்கள், நீங்கள் வீட்டிலே இருங்க, அதுக்காக சென்டருக்கு ஓடி வந்துடாதீங்க. பாபா நீங்கள் தான் என் உயிர், எனக்கு போதும் அப்படின்ட்டு ஓடி வந்துடாதீங்க, அங்கேயே இருங்கன்றாரு. இதில் அனைத்தும் புத்தியின் வேலையாகும். புத்தி மூலமாக இந்த முழு உலகத்தையும் சந்நியாசம் பண்ணணும், புத்தியோடைய வேலை தான் சொல்கிறாரு. ஆத்மாவில் தான் இந்த மனசு புத்தி இருக்கிறது. இங்கே உங்களுக்கு வெளி உலகத்தின் சிக்கலான வேலைகள் போன்ற எதுவுமே கிடையாது. மதுபன் போயிட்டோன்னா நமக்கு அந்த வெளி உலகத்தில் இருக்கிற மாதிரி கஷ்டம்லாம் எதுவுமே இருக்காது, சந்தோஷமாக இருக்குவாங்க. அதனால இங்கே உங்களுக்கு வேலை எதுவும் கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் இங்கு வருவதே தங்களை அலங்கரித்துக் கொள்வதற்கும் புத்துணர்வு பெறுவதற்கும் தான் சொல்லி சொல்றாரு. இப்போ மதுபன் போகிறதுக்கே நம்ம அங்கே போய் அங்கே வேலைலாம் நம்மளை செய்ய மாட்டோம், நம்ம சுற்றி பார்த்துட்டு வருவோம், நம்ம பாபா நினைவில் இருப்போம், ரெஃப்ரெஷ் பண்ணிக்குவோம், நல்லா சாப்பிடுவோம், நம்மளை வந்து ஞானத்தினால குணங்களால் அலங்கரிக்கிறதுக்கு தான் இங்கே வரீங்கன்னு சொல்லி சொல்கிறார். பாபா அனைவருக்கும் ஒரே விதமாக தான் படிப்பிக்கிறார். பாபா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லித்தராரு. இங்கே பாபாவிடம் புது புது பாயிண்ட்ஸ்லாம் நேரடியாக கேட்பதற்காக வராங்க. பிறகு வீட்டுக்கு போனாங்கன்னா என்னவெல்லாம் கேட்டாங்களோ அது எல்லாமே வெளியேறி விடுகிறது சொல்லி சொல்கிறாரு. அப்படியே அந்த வாசப்படி தாண்டினோடனே மாயா வந்து பிடிச்சிக்கும்.
அவ்வளவுதான், மறந்தே போயிடுவாங்க. பாபா என்ன சொன்னார்னே சென்டரை விட்டு வெளில போனோடனே மறந்துடும். இங்கிருந்து வெளியில் சென்ற உடனே புத்தி என்ற பை காலியாகி விடுகிறது சொல்றாரு. என்ன கேட்குறாங்களோ அதை பற்றி சிந்தனையே செய்யறது இல்ல. சென்டர் வாசப்பலேருந்து நடந்து போகும்போதே மாயாவை பத்தி பேசிட்டு போவாங்க, வீட்டுக்கு அதையெல்லாம் பேசிட்டு போவாங்க. பாபா சொன்ன ஒரு பாயிண்ட் கூட புத்தியில இருக்காது. உங்களுக்கு இங்கே நிறைய ஏகாந்தமான இடங்கள்லாம் இருக்கின்றன. மதுபன்ல வெளியில் சிறு ரத்தம் உறிஞ்சும் பூச்சிகள் சுற்றி கொண்டே இருக்கின்றன. ஒன்று மற்றொன்றை கொலை செய்கிறது, குடித்து கொண்டே இருக்கிறது சொல்றாரு. இது எதுக்கு சொல்றாருன்னே தெரியல. வெளியில இந்த ரத்தம் உறிஞ்சிற பூச்சிலாம் இருக்குதான். அது என்ன பண்ணுது, ஒண்ணு ஒரு ஒரு பூச்சி இன்னொரு பூச்சை கொலை பண்ணிடுதான், குடித்து கொண்டே இருக்கிறதா. இது நம்மளையே திட்டுற மாதிரி இருக்குது. வெளியில போனீங்கன்னா உங்களை இங்க மதுபன்ல உங்களுக்கு ஏகாந்தமா இருந்து உங்களுக்கு என்ன ஆகும், அலங்காரம் பண்ணிக்கலாம். வெளியில போனீங்கன்னா ஒருத்தவங்க மற்றவங்க அந்தந்த கதையை பேசி உங்க டைம் வேஸ்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்றாருன்னு நினைக்கிறேன். எனவே பாபா புரிய வைக்கின்றார், இது உங்களுடைய மிகவும் மதிப்பு மிக்க நேரமாகும், டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, இதை நீங்கள் வீணாக்காதீர்கள். தங்களை அலங்கரித்துக் கொள்வதற்கு நிறைய யுக்திகள் கிடைக்கின்றன. இப்ப நிறைய யுக்தியெல்லாம் பாபா நமக்கு சொல்லி கொடுக்குறாரு, எப்படி அவரை நினைக்கணும், எப்படியோ சொல்லி கொடுக்குறாரு. இன்னைக்கு அலங்காரம் பண்ண வந்திருக்கிறாரு. இந்த முரளி படிக்கும் போதே நமக்கு என்னமோ அவர் அலங்காரம் பண்ணி விடுற மாதிரியே ஒரு ஃபீலிங் வருது. அந்த மாதிரி நம்மளை மாத்துறாரு பாருங்க. ஒரு அப்படியே இந்த 4 பக்கம் பேஜ்லயே அவர் என்னெல்லாம் நம்மளை மாத்தணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் மாத்தி விட்டுறாரு, அப்படியே மாயாஜாலம் பண்றாரு. நான் அனைவரையும் கடத்தேற்ற வந்துள்ளேன்னு சொல்றாரு. இப்ப நான் எல்லாரையும் இந்த விஷக்கடல்ல இருந்து படகளை ஏத்தி கூட்டு போக வந்திருக்கிறேன். நான் உங்களுக்கு உலகத்தின் ராஜ்யத்தை அழிக்க வந்துள்ளேன்னு சொல்றாரு. இந்த உலக ராஜ்யத்தையே கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன், சொர்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறேன். எனவே இப்போது என்னை நினைவு செய்யுங்கள், நேரத்தை வீணாக்காதீர்கள். காரியங்களை செய்துக்கிட்டு இருந்தாலும் பாபாவை மட்டும் நினைவு செய்துட்டே இருங்கன்னு சொல்றாரு. எவ்வளவு அதிகமான ஆத்மாக்கள் அனைத்தும் ஒரு பரம்பிதா பரமாத்மா பிரியதர்ஷனின் பிரியதர்ஷினிகள் ஆகும் பாபா சொல்றாரு. யாரா இருந்தாலும் பாருங்களேன், கடவுள்னாலே அப்படியே உயிரை விட்டுருவாங்க. மனிதர்களை கூட திட்டுவாங்க, ஆனா கடவுளை எல்லாருமே அல்லானாலே அவ்வளோ இஷ்டமா இருக்கும். எல்லா தர்மத்தினரும் கடவுள்னாலே அப்படி அந்த அளவுக்கு மரியாதை இருக்கும். சொல்றாரு, நான் எல்லாருக்குமே ஒரு பரம்பிதா பரமாத்மா தான் எல்லா பிரியதர்ஷினிகளுக்கும் பிரியதர்ஷனா இருக்கிறேன்னு சொல்றாரு. அந்த உலகாய கதைகள் போன்றவற்றை நீங்க நிறைய கேட்டு வந்தீங்க, அவை அனைத்தையும் இப்ப மறந்துருங்கன்னு பாபா சொல்றாரு. ஏன்னா இங்க முரளி கேட்கும் போது எல்லாருக்கும் இந்த சாஸ்திரம்லாம் ஞாபகம் வருது. மகாபாரதம், ராமாயணம் இதெல்லாம் இப்படி சொன்னாங்களே, இவர் என்ன இப்படி சொல்றாருன்ட்டு. அதனால என்ன பண்றாங்க, பாபாவே நம்ப மாட்றாங்க. சிவனே இங்க பாடம் எடுத்துனுக்கிறாரு, அவரை நம்பாம எதையோ நம்பிட்டு மனுஷன் சொல்ற வழியெல்லாம் நம்பிட்டு போயிட்டு இருக்கிறாங்க மனிதர்கள். ஆனா என்ன பண்றது, அவங்கள்ட்ட அதிர்ஷ்டம் இல்லை, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை, கடவுளே சொல்றாருன்னு போது அதை கேட்க அதிர்ஷ்டம் இல்லை. அதனால பாபா சொல்றாரு, இது வரைக்கும் கேட்டு வந்ததெல்லாம் மறந்துருங்கன்னு சொல்றாரு. பக்தி மார்க்கத்தில் நீங்கள் என்னை தான் நினைவு செஞ்சு வந்தீங்க மற்றும் நாங்கள் தங்களுடையவர்களாக தான் ஆவோம்ட்டு உறுதிமொழி கூட கொடுத்தீங்க. சிவன் கிட்ட போய் உறுதிமொழி கொடுப்பாங்க, நீ வந்தினா நான் உன் கூடவே வந்துருவேன், எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்துருவேன்னு சொல்லுவாங்க பக்தியில. ஆனா மறந்துட்டாங்க. இப்ப கூப்பிடுறாரு, ஆனா இங்க வர நம்ப மாட்றாங்க, இவர் தான் வந்துக்கிறாரான்ட்டு நம்ப மாட்றாங்க. பக்தியில மட்டும் தலையே கொடுத்துருவோன்னு சொல்லுவாங்க. அப்படியே நீ வந்தினா நான் அப்படியே வந்துருவேன் அப்படின்வாங்க. இவ்வளவு அதிகமான பிரியதர்ஷினிகளுக்கு ஒரு பிரியதர்ஷன் தான் ஆவார் சொல்றாரு. பிரம்மத்தில் ஐக்கியமாகி விடுவோம் என்று பக்தி மார்க்கத்துல சொல்றாங்க. சன்னியாசிகள் பிரம்மத்தை நினைவு பண்ணிட்டே சரீரம் விட்டுறாங்க. இவை அனைத்தும் வீணான விஷயங்களாகும் பாபா சொல்றாரு. இது எல்லாம் வேஸ்டான விஷயம். ஒரு மனிதன் கூட மோட்சத்தையே அடைய முடியாது. பாபா சொல்றாரு, நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் இங்க இருந்து பரந்தாமத்துக்கு போக முடியாது. இந்த நடிப்புல விலக முடியாது. திரும்ப திரும்ப மறுபிறவை எடுத்து இங்கேதான் பிறந்து கிடப்பீங்க. அதனாலதான் பாப்புலேஷன் 800 கோடி தாண்டுது. ஏன் இந்நேரம் யாராவது மோட்சத்துல மோட்சம் அடைஞ்சிருந்தா, பிரம்மத்தோட கலந்திருந்தா இப்ப பாப்புலேஷன் குறைஞ்சுதானே இருக்கணும். ஏன் பாப்புலேஷனே குறையலன்னு பாபா கேட்கிறாரு. இது ஆரம்பமும் முடிவுமற்ற நாடகமாகும் சொல்றாரு. இவ்வளவு பேர்கள் அனைவருமே நடிகர்கள் தான், இது ஃபுல்லா நாடக மேடை. ஷேக்ஸ்பியர் சொன்னார்ல, உலகமே ஒரு நாடக மேடை, நாம் அனைவரும் நடிகர்கள். பாபா சொல்ற எல்லா ஆத்மாக்களும் நடிகர்கள் தான், இதில் கொஞ்சம் கூட வித்தியாசப்படவே முடியாது. இதே 800 கோடி என்ன பாப்புலேஷன் 2024 அதே தான் அடுத்த கல்பமும் இருக்கும். இதுல கொஞ்சம் கூட வித்தியாசப்பட முடியாது. ஒரு அல்லாவை மட்டும் நினைவு செய்தீங்கன்னா உங்களுடைய இந்த அலங்காரம் நடந்துரும்னு பாபா சொல்றாரு. இப்போது நீங்க இப்படி லட்சுமி நாராயணன் போல ஆகிட்டு இருக்கிறீங்க. நாம் அநேக முறை இந்த அலங்காரத்தை பண்ணிட்டு இருக்கிறோம் என்பது உங்களுக்கு நினைவில் வருது. பாபா தாங்கள் கல்பமாக வருவீர்கள், நாங்கள் தங்களிடமிருந்தான் கேட்போம். எவ்வளவு ஆழத்திலும் ஆழமான கருத்துக்களாக இது இருக்கிறது சொல்றார். பாபா மிகவும் நல்ல யுக்திகளை கூறியுள்ளார். பாருங்க, போன கல்பமும் பாபா இப்படிதான் நம்மளை அலங்காரம் பண்ணார். இப்பயும் நீங்க வருவீங்க பாபா, நாங்க உங்கள்கிட்ட தான் கேட்டு இந்த மாதிரி அலங்காரம் பண்ணிக்குவோம்னு சொல்றீங்க. இதெல்லாம் எவ்வளவு ஆழம்.
பாபா நமக்கு நிறைய யுக்தி சொல்றாரு. அப்படிப்பட்ட தந்தைக்கு நான் பலியாக வேண்டும். காதலன் காதலிகள் கூட அனைவரும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. இந்த அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஒரே ஒரு பிரியதர்ஷன் ஆவார் சொல்லி சொல்றார். அந்த காதலன் காதலி உலகத்துல சிலர் வந்து உயிரை கொடுப்பாங்க, சிலர் வந்து எதையுமே கண்டுக்க மாட்டாங்க, இறந்தா கூட கண்டுக்க மாட்டாங்க. கல்யாணம் ஆன பிறகு அவ்வளவுதான், அந்த அந்த காதல் வந்து நீடிக்கிறதே கிடையாது. ஆனா பாபா வந்து சொல்றாரு, என்ன மாதிரி உங்களுக்கு பிரியதர்ஷன் யாருமே கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரு. உங்க எல்லா ஆத்மாக்களுக்கும் நான் ஒருத்தன் தான் பிரியதர்ஷன், என்னுடைய அன்பு தான் நிலையானதுன்னு சொல்லி சொல்றாரு. அவங்களாம் உங்களுக்கு துக்கம் கொடுப்பாங்க, ஆனா நான் உங்களுக்கு என்றைக்குமே உங்களுக்கு பிரியமான தர்ஷனா இருப்பேன்னு சொல்லி சொல்றாரு. சரீரத்தின் விஷயம் எதுவுமே இங்க கிடையாது. உண்மை ஆத்மாவினுடைய காதல் இது, சரீரத்தினுடைய காதல் கிடையாது. ஆத்மார்த்தமான காதல் இது. பாபா சொல்றாரு, சரீரத்தின் விஷயம் எதுவுமே இல்லை. ஆனால் உங்களுக்கு சங்கம யுகத்தில் தான் பாபாவிடமிருந்து இந்த யுக்தியெல்லாம் கிடைக்குதுன்றார். நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் போங்க, சாப்பிடுங்க, அருந்துங்கள், சுற்றுங்கள், வேலை செய்யுங்கள், ஆனால் தங்களை அலங்காரம் செய்து கொண்டே இருங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மாக்கள் அனைத்தும் ஒரு பிரியதர்ஷினிகள் ஆகும் சொல்லி பாபா சொல்றாரு. அவர் வந்து இங்க வந்து அவர் ஸ்ரீமத் சொல்றாரு, இருந்தாலும் நம்ம ஒரே இடத்துல ஒரு ரூம்லயே உட்காந்துட்டு அவரே நினைச்சிட்டு இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. நீங்க எங்க வேணாலும் சுத்துங்கன்றாரு. உங்க வீட்டுல நீங்க நடங்க, உட்காருங்க, படுங்க, இல்லைன்னா வெளியே கூட போங்க, போர் அடிச்சுன்னா கோயிலுக்கு போங்க, பீச்சுக்கு போங்க, எங்க வேணாலும் சுத்துங்க, உங்களை எங்கேயும் போவேணான்னு சொல்லல. ஆனா என் நினைவுல மட்டும் இருங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவரை நினைச்சிட்டு இருக்கணும். மத்தவங்க கிடைச்சாங்கன்ட்டு அவரை மறந்துட்டு அந்த மாயாவுடைய சகவாசத்துல போயிடக்கூடாது. அதனால எங்க வேணாலும் போங்க, ஆனா என்னை நினைவு செய்துட்டு இருங்க, அலங்காரம் பண்ணிக்கங்கன்றாரு. நாங்கள் 24 மணி நேரம் நினைவு செய்து கொண்டே இருக்கின்றோம்ட்டு சில குழந்தைகள் சொல்றாங்க. சில பிகே சொல்லுவாங்க, மறந்தாதானே நினைக்கிறதுக்கு. பாபா எப்பவுமே எங்க நினைவுல தான் இருக்கிறாரு, நாங்க 24 hours அவரை நினைச்சிட்டே தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. பாபா சொல்றாரு, ஆனால் எப்போதும் யாரும் நினைவு செய்ய முடியாது. அந்த மாதிரி 24 மணி நேரம்லாம் என்ன நினைவு செய்ய முடியாது, எழுதி வேணா தரேன்றாரு. அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்றாரு. அதிகத்திலும் அதிகம் 2 இல்ல 2.5 மணி நேரம் தான் என்ன நினைவு செய்யலாம்ட்டு கடவுளே சொல்றாரு பாருங்களேன். அந்த அளவுக்குலாம் அவரை நினைவு பண்ண முடியாது. உட்காந்து ஒரு 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 செகண்ட் நினைவு பண்ணி 5 சுரகம் சுத்தினாலே அடுத்த செகண்ட் மாயா வருது. போன்ல வருது, இல்ல வேற எதுலயாவது வருது, எப்படியாவது வருது. நானும் பார்த்துட்டேன். அதனால பாபா சொல்றாரு, அவரே சொல்றாரு, கடவுளே சொல்றாரு, 2-2.5 மணி நேரம் வேணா நினைக்கலாம். ஒரு கண்டினியூஸ் யோகா வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம், அதுக்கு மேல நமக்கே புத்தியில மாயா வந்துடும். ஏஞ்சி எங்கேயாவது போயிடுவோம், யாரு கூடயாவது பேசுவோம், நம்மளுக்கே மாயா வரும். இல்லைன்னா ஃபோன் மூலமா யாராவது ஃபோன் பண்ணுவாங்க, ஏதாவது பிரச்சனை வரும். அந்த மாதிரி மாயா நம்மள நினைவு செய்யவே விடாது. ஏன்னா கர்ம கணக்கு இருக்கிற வரைக்கும் பாபாவுடைய நிரந்தர நினைவு இருக்காதுன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை அதிகமாக எழுதினால் பாபா ஏற்றுக்கொள்வதில்லை. சிலர் சாட்ல எழுதுறாங்க, பாபா இன்னைக்கு நாள் ஃபுல்லா 4 மணி நேரம் சொல்றதே அதிகம், 8 மணி நேரம் நான் நினைவு செஞ்சேன்னு சொல்றதே அதிகம், அதை விட 24 மணி நேரம் செஞ்சேன்னு சொன்னா அவர் எப்படி நம்புவாரு? இருக்கிறதே 24 மணி நேரம் தான். அதுல 8 மணி நேரம் நம்ம தூங்கிடுறோம், 8 மணி நேரம் நம்ம கர்ம யோகியா இருந்து வேலை செய்யறோம், 8 மணி நேரம் பாபா நினைச்சேன்னு சொன்னா நம்பலாம், அதுவே அதிகம். இதுல 24 மணி நேரம்னு எழுதுறாங்களே, இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா இல்லையான்னு சொல்லி பாபா சொல்றாரு. மற்றவர்களுக்கு நினைவூட்டுவதில்லை என்றால் நீங்கள் நினைவு செய்கின்றீர்கள் என்று எப்படி புரிந்து கொள்ள முடியும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ நம்ம நினைக்கிறோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், மற்றவங்களுக்கு ஃபோன் பண்ணி பாபா பத்தி தான் பேசிட்டு இருப்போம் இல்லையா? அப்பதான் வந்து நம்ம மற்றவங்களுக்கு நினைவு ஊட்டுறோம்னு சொல்லி அர்த்தம். அப்ப நீங்க நினைவே ஊட்டுறது இல்ல, நீங்க எப்ப போல ஃபோன் பேசி மற்றவங்கள்ட்ட கதை பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, நான் உங்களை நீங்க நீங்க என்ன நினைவு செய்றீங்கன்னு நான் எப்படி நம்புறதுன்னு சொல்லி கேட்குறாரு. ஏதாவது கடினமான விஷயமா என்ன? இது என்ன உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா இருக்குதா? பக்தி மார்க்கத்துல என்னென்னமோ செஞ்சீங்க, தீலாம் மிதிச்சிங்க, அங்க பிரதர்ஷனம் பண்ணீங்க, மலை மேல ஏறி அந்த மலை இந்த மலைலாம் ஏறி வந்தீங்க, உடம்புக்கு அவ்வளோ கஷ்டம் கொடுத்தீங்க. ஆனா இது என்ன உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா? என்ன நினைங்கன்னு சொல்றேன், ரொம்ப கஷ்டமான்னு சொல்லி கேட்குறாரு. ஏதாவது செலவு இருக்குதா என்னன்னு சொல்லி கேட்குறாரு. பக்தியில நீங்க மலை மலையா ஏறிட்டு வரீங்க, ஒரு 1,00,000 2,00,000 கூட செலவு பண்ணுவீங்க. ஆனா இது என்ன உங்களுக்கு இவ்வளோ செலவு ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எதுவுமே இல்லை, என்னை நினைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த செலவுமே இல்லை. அப்பான்னு அதாவது புள்ளியா நினைச்சு, தன்னை ஆத்மான்னு நினைச்சு அப்பாவை நினைக்கணும், அது என்ன கஷ்டம் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. பாபாவை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய பாவங்கள் அழிந்துவிடும், அவ்வளவுதான். நல்லது தானே சொல்றாரு. ஆனா அது ஏன் நமக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குதுன்னு தான் தெரியல. அதான் பாபா சொல்றாரு,
தெய்வீக குணத்தையும் தாரணை செய்ய வேண்டும். பாபாவே நினைக்கணும், அதே சமயம் தெய்வீக குணத்தையும் தாரணை செய்யணும். தூய்மையற்றவர்கள் யாருமே சாந்தி தாமம் அல்லது சுகதாமத்திற்கு செல்ல முடியாது. இங்க தூய்மை இல்லாம எல்லார்கிட்டையும் திட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு கொலை செய்யறது கற்பழிக்கிறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு யாரும் பரந்தாம முக்தி அடைய முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் பண்ணிட்டு எப்படி நீங்க வந்து என்கிட்ட வர முடியும்? பரந்தாமத்துக்கு அமைதியில எப்படி வர முடியும்? முக்தியெல்லாம் கிடைக்காதுன்றாரு. தவறுக்கு திருந்தி மன்னிப்பு அந்த அந்த தண்டனையை அனுபவிக்கணும். கர்மாவுக்கான தண்டனையை அனுபவிச்சு திருந்தி அப்புறம் தான் கூட்டிட்டு போவார். திருத்தி தான் கூட்டு போவார். அது வரைக்கும் இங்க அனுபவிச்சு தான் ஆகணும் எல்லாத்தையும். தங்களை ஆத்மா சகோதர சகோதரன்ட்டு புரிஞ்சுக்காங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. 84 பிறவிகளுக்கு நடிப்பு இப்போது முடிகிறது. நம்ம நிறைய பிறவிகளை எடுத்து எடுத்து வந்தோம். இப்போ 84 பிறவி முடிஞ்சிருச்சுன்றாரு. இந்த பழைய சரீரத்தை இப்போ விடணும். பாருங்கள் நாடகம் எப்படி உருவாக்கப்பட்டுள்ளது. இதை நீங்கள் வரிசைக்கிரமான முயற்சியின்படி தான் தெரிஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம இப்போ இந்த உடல் வந்து கடைசி பிறவி ஆயிடுச்சு. இந்த உடலையும் விடணும். இந்த நாடகமே இப்படிதான் உருவாக்கி இருக்கிறது. இதை கூட நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்றாரு. உலகத்தில் உள்ளவர்கள் யாருமே எதையுமே புரிஞ்சிக்கல. இன்னுமே வெளியில இருக்கிறவங்க புரிஞ்சிக்காம தான் இருக்கிறாங்க. ஆனா நமக்கு மட்டும் தான் எல்லாம் புரியும். நம்ம போய் சொன்னாலும் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதான் ஒரே அதிசயமா இருக்கும். ஆனா பாபா சொல்றாரு அது மாதிரி புரிஞ்சுக்காம இருக்கிறதே நல்லதுதான். இப்ப எல்லாரும் வந்துட்டாங்கன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. 800 கோடி பேரும் மதுபன் வந்துட்டாங்கன்னா நமக்கு நிக்க கூட இடம் இருக்காது. நீங்க முயற்சி பண்றதுக்காக இப்ப டைம் கொடுத்துருக்குறேன். பொறுமையா தான் எல்லாரும் வருவாங்க. நீங்க முயற்சி பண்ணுங்கன்றாரு. நாம் பாபாவினுடைய வழிப்படி நடக்கின்றோமா என்று ஒவ்வொருவரும் தங்களிடத்தில் கேளுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நீங்க உங்களை நீங்களே கேட்டுக்கங்க. நான் ஸ்ரீமத் படி நடக்கிறேனா? பாபா என்ன சொல்றாரோ அதை நான் கேட்கறேனா? ஏன்னா அவர் சில இதெல்லாம் சொல்வாரு. அதுபடி நடந்தாதான் அவரை நம்ம சரியா நினைக்க முடியும். நம்ம எப்பயும் போல மனம் போன போக்குல பிற வழிப்படி நடந்துகிட்டு இருந்தோம்னா நம்மளால அவரை நினைக்க முடியாது. அதுதான் காரணமே. ஏன் என்னால பாபா நினைக்க முடியலன்னா நம்ம ஸ்ரீமத் படி நடக்கிறது இல்லை. அதனாலதான் அவரை நினைக்க முடியல. நடந்தோம் என்றால் அலங்காரமும் நன்றாக நடக்கும். இப்ப பாபா சொல்ற பேச்சு கேட்டோம்னா நமக்கு அலங்காரமும் அழகா நடக்கும்ன்றாரு. ஒருவர் மற்றவருக்கு தலைகீழான விஷயங்களை சொல்லி அல்லது கேட்டு தங்களுடைய அலங்காரங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள் சொல்லி சொல்றாரு. சில பிகேஸ் எல்லா ஸ்ரீமத்தும் ஃபாலோ பண்றாங்க. வந்தோடனே பாபா சொல்ற ஸ்ரீமத் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிடுவாங்க. அமிர்த விலையை எழுந்திருப்பாங்க, முரளி படிப்பாங்க, சாப்பாட்டு குடித்தெல்லாம் மாத்திருவாங்க, தூய்மையாவும் இருப்பாங்க. எல்லாம் பண்ணிட்டு என்ன தெரியுமா பண்ணிடுவாங்க? ஒருத்தவங்க மத்தவங்களுக்கு இந்த தலைகீழான விஷயத்த சொல்லி சொல்லி புத்தியை கெடுத்துருவாங்க. இவங்க அப்படி அவங்க இப்படி, இந்த பிகே இப்படி இந்த பிகே அப்படி. அந்த நல்லதே அன்னப்பறவை மாதிரி நல்லதை எடுக்காம அந்த கெட்டதையெல்லாம் பரப்பி விட்டுட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் அந்த மத்தவங்கள பார்த்தாலே அப்புறம் அவங்க சொன்ன கெட்டது தான் ஞாபகம் வரும் இல்லையா? அதை பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதனால அவங்க அலங்காரத்தையும் கெடுத்துட்டு மத்த அலங்காரங்களையும் கெடுத்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. நாம் இப்படி அலங்கரிக்கப்பட்டவர்களாக எப்படி ஆவது என்று குழந்தைகள் இந்த ஈடுபாட்டிலேயே இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நீங்க வந்து யுக்தி சொல்றாரு இல்லையா பாபா? இப்ப நம்ம எப்படி அலங்காரம் அம்மன் மாதிரி அலங்காரம் எப்படி பண்ணிக்கிறதுன்ட்டு அந்த ஈடுபாட்டுல இருங்கன்னு சொல்லி சொல்றாரு. மற்றபடி என்னவெல்லாம் இருக்கிறதோ அது சரியாகும். இது வரைக்கும் நீங்க என்ன ஸ்ரீமதெல்லாம் ஃபாலோ பண்றீங்களோ எல்லாமே கரெக்ட். வயிற்றுக்கு 2 ரொட்டி கிடைச்சா போதுன்றாரு. நீங்க வயிற்றுக்காக ரொம்ப போராட வேணாம். 2 ரொட்டி கிடைச்சாலே வயிறு சாந்தமாயிடும். எதுக்கு நீங்க இவ்வளோ சாப்பாடெல்லாம் தேவையில்லைன்றாரு. உண்மையில் வயிறு அதிகம் சாப்பிடுறதில்லை. வயிறுலாம் கேட்கறது இல்ல, நாக்கு தான் ருசி தான் கேக்குது. உண்மையிலே வயிறு அதிகம் சாப்பிட்றதில்லன்னு சொல்லி சொல்றாரு. இந்த ஆத்மா தான் நாக்கு ருசியில இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு இருக்குது. வயிறுலாம் கேட்கறது இல்லைன்றாரு. நீங்கள் சன்னியாசிகளாக இருக்கலாம், ஆனால் ராஜயோகிகள் ஆவீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அந்த சன்னியாசிகள் எல்லைக்குட்பட்ட சன்னியாசிகள் நீங்க எல்லையற்ற சன்னியாசிகளா இருக்கலாம், ஆனா நீங்க ராஜயோகிகள்ன்றாரு. அதிகம் மேலேயும் கூடாது கீழேயும் கூடாது, சாப்பிடுங்கள். நீங்க வந்து எந்த மாதிரி சாப்பிடணும்? நீங்களாம் ராஜயோகிகள். ரொம்ப அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது, ரொம்ப சாப்பிடவே மாட்டேன் நான் பாபாவே நினைச்சு யோகியா இருக்கிறேன் எனக்கு சாப்பாடே வேணாம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. சாப்பிடுங்கள், ஆனால் அதிக பழக்கம் ஏற்பட்டு விடக்கூடாது சொல்லி சொல்றாரு. சிவபாபா நினைவிருக்கிறதா? ஆஸ்தி நினைவிருக்கிறதா? உலகத்தின் ராஜ்யம் நினைவிருக்கிறதா என்று ஒருவர் மற்றவருக்கு நினைவூட்டுங்கள். பேசுறீங்கல்ல ஃபோன் போட்டு, தேவையில்லாத அந்த கதை இந்த கதைன்னு பேசுறீங்க இல்லையா? அதுக்கு நீங்க ஃபோன் போட்டு என்ன கேட்கணும்? பாபா நினைவிருக்கிறாரா? சிவபாபா நினைவிருக்கிறதா? சொர்க்கம் நினைவிருக்குதா? உலகத்தின் ராஜ்யம் நம்ம போய் அடைய போறோமே, உலகத்தையே ராஜ்யம் அடைய போறோம், அது ஞாபகம் இருக்கா சொல்லி ஒருவர் மற்றவங்களுக்கு நினைவூட்டுங்கள்றாரு. இங்கே அமர்ந்திருக்கும் போதே உங்களுடைய வருமானம் என்ன என்று சிந்தனை செய்யுங்கள் சொல்லி சொல்றாரு. இங்க உட்கார்ந்துருக்கும் போது நம்ம வருமானம் என்ன, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வருமானம் இங்க ஆயிட்டு இருக்குது. இந்த வருமானத்தின் மூலம் அளவற்ற சுகம் கிடைக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. நினைவு யாத்திரையின் மூலம் மட்டுமே இது கிடைக்கும். வேற எந்த கஷ்டமும்
இல்லை சொல்லி சொல்றாரு. பக்தி மார்க்கத்துல மனிதர்கள் எவ்வளவு ஏமாற்றம் அடையறாங்க. தீ மிதிப்பாங்க, அங்க பிரதர்ஷனம் பண்ணுவாங்க, தலைக்கெல்லாம் தொங்குவாங்க, என்னென்னமோ செஞ்சு கூட ஏமாற்றம் தான் அடைஞ்சு வந்தீங்க இல்லையா? இப்போது பாபா அலங்கரிக்க வந்துள்ளார். எனவே தங்களை பற்றி நன்றாக சிந்தனை செய்யுங்கள். உங்களை பத்தி நினைச்சீங்க, நான் யார் தெரியுமா? நான் துவாபரயுகத்துல யாரா இருந்திருப்பேன்? எந்த ராஜாவா இருந்திருப்பேன்? நான் அதுக்கு முன்னாடி திரேதா யுகத்துல என்னவா இருந்திருப்பேன்? சத்தியுகத்துல நான் தான் தேவதையா இருந்தேன். இப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணுங்கன்றாரு. சிந்தனை பண்ணுங்க, மறக்காதீர்கள். மாயை மறக்க செய்து விடுகிறது. பிறகு அதிக நேரத்தையும் வீணாக்குகிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இது உங்களுடைய மிகவும் மதிப்பு மிக்க நேரமாகும். புரிஞ்சுக்கோங்க, டைம் இஸ் கோல்டு. டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. படிப்பின் உழைப்பின் மூலம் மனிதர்கள் எந்த நிலையிலிருந்து என்னவாக ஆகிறாங்க பாருங்களேன். சாதாரண ஒரு தெருவுல இருக்கிற ஒரு பையன், ஒரு அவங்க அப்பா அம்மா ஒரு வியாபாரி தான். அந்த தெரு விளக்குலயே படிச்சு அந்த பையன் கலெக்டர் ஆயிடுறான். அந்த ஒரு சாதாரண படிப்பினுடைய முயற்சி மூலமா ஒரு மனுஷன் வந்து எந்த நிலையிலிருந்து என்னவாக ஆகிறான். அப்ப இது எப்பேற்பட்ட படிப்பு! நீங்க படிச்சீங்கன்னா மனுஷன் வந்து தேவதை ஆயிடலாம்னு சொல்லி சொல்றாரு. பாபா உங்களுக்கு வேற எந்த கஷ்டமே கொடுக்கறது இல்ல. என்னை நினைவு செய்யுங்கள் என்று மட்டும்தான் சொல்றாரு. எந்த ஒரு புத்தகத்தையும் கையில் எடுக்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது சொல்லி சொல்றாரு. பாபா புத்தகம் எதையாவது எடுக்கிறாரா என்ன? சிவபாபா வராரு, கிளாஸ்க்கு வரும்போது புக் எடுத்துட்டா வராரு? அப்படியே தான் வராரு. புள்ளியா வந்து என்ன வருதோ அவர்கிட்ட இருக்கிற ஞானத்தெல்லாம் கொட்டுறாரு இல்லையா? நான் வந்து இந்த பிரஜாபிதா பிரம்மாவின் மூலம் தத்தெடுக்கிறேன்ட்டு இப்ப சிவபாபா சொல்றாரு. பிரஜாபிதா இருக்கிறார் அல்லவா? இவ்வளவு பேர் சரீர வம்சாவழி பிரஜைகளாக எப்படி இருக்க முடியும் சொல்லி சொல்றாரு. குழந்தைகள் தத்தெடுக்கப்படுகிறார்கள். பாருங்க, இப்ப கடவுளுக்கு எப்படி இவ்வளவு குழந்தைங்க வந்தாங்க? இவ்வளவு பேர் சரீரத்துல இருக்கிற குழந்தைகள் கடவுளுக்கு எப்படி கிடைச்சாங்க? எல்லாரும் தத்தெடுக்கப்படுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆஸ்தி தந்தையிடமிருந்து கிடைக்கிறது. ஆஸ்தியோ கடவுள்கிட்ட தான் கிடைக்குது. பாபா பிரம்மாவின் மூலம் தான் நம்மளை தத்தெடுக்கிறார். இந்த பிரம்மா பாபாட்ட கூட ஆஸ்தி கிடைக்காது. அவர் வந்து சகோதரன் நமக்கு. அவரும் ஒரு ஆத்மா தான். பரம்பிதா பரமாத்மாட்ட இருந்து தான் நமக்கு சொத்து கிடைக்குது, ஆஸ்தி கிடைக்குது. அவர் மூலம் தான் இவரு தத்தெடுக்கிறாரு. ஆகையினால் அவரை தாய் தந்தை என்று சொல்லப்படுகிறது. சிவன் நமக்கு தாயாகவும் இருக்கிறாரு, தந்தையாகவும் இருக்கிறாரு. இதையும் இப்ப நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. பாபாவின் வருகை மிகவும் துல்லியமானதாகும். பாபா ஒவ்வொரு கல்பத்திலையும் 1936ல பிரம்மா பாபா உடல்ல வராரு. கரெக்டா அந்த டைம்க்கு அந்த நேரம் அதே செகண்ட் தான் வருவாரு. அடுத்த கல்பமும் அதே மாதிரி தான் வருவாரு. அக்யூரேட்டா வருவாராம். டைம் இஸ் அக்யூரேட்ன்ற மாதிரி கல்பமும் சிவன் வந்து பிரம்மா உடல்ல அக்யூரேட்டா அவதரிக்கிறன்றாரு. துல்லியமான நேரத்துல தான் வருகின்றார், துல்லியமான நேரத்தில் தான் செல்வார். துல்லியமான நேரத்துல பிரம்மா உடல்ல வராரு, துல்லியமான அக்யூரேட்டான நேரத்துல தான் கடைசியா எல்லாரையும் கூட்டிட்டு பரந்தாமத்துக்கு போவார். அது கொஞ்சம் கூட மாறாது. உலகத்தின் மாற்றம் என்பது நடக்கத்தான் வேண்டும். உலகம் வந்து மாற்றம் அடைந்தே தீரணும்னு சொல்லி சொல்றாரு. மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி கண்டிப்பா அந்த உலகம் மாறும்ன்றாரு. இப்போது பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு ஞானத்தை கொடுக்குறாரு. பாபாவினுடைய வழிப்படி நடக்கணும். பாபா ஞானத்தை சொன்னாலும் அவர் கொடுக்குற ஸ்ரீமத்னு ஒரு வழி இருக்குல்ல, அதுபடி நடந்தாதான் ஃபுல் அலங்காரம் நம்மளால பண்ணிக்க முடியும்னு சொல்லி சொல்றாரு. மாணவர்கள் எதை படிக்கிறார்களோ அதுதான் புத்தியில் ஓட வேண்டும். நீங்களும் கூட இந்த சம்ஸ்காரத்தை எடுத்து செல்கிறீர்கள். இப்ப நம்ம பாபா என்ன நமக்கு சம்ஸ்காரம்லாம் நம்மளை செய்ய வைக்கிறாரோ, நம்ம சம்ஸ்காரத்தையே மாத்துறாரு. இதை தான் நம்ம கூடவே எடுத்துட்டு போக போறோம். எப்படி பாபாவின் இடத்தில் சம்ஸ்காரம் இருக்குதோ அது போலதான் உங்களுடைய ஆத்மாவிலும் கூட இந்த சம்ஸ்காரத்தை இப்ப நிரப்புறாரு. இந்த ஞானத்தை நமக்கு கொடுக்குறாரு. பிறகு இங்கே வரும்போது அதே நடிப்பு திரும்பவும் நடக்கும். திரும்ப நம்ம சத்தியுகத்துல வரும்போது இதே மாதிரி நடிச்சு இறங்கி வந்து திரும்ப இந்த ஞானத்தை எடுப்போம். வரிசைக்கிரமான முயற்சியின்படி தான் வருவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நம்ம கூட எப்ப வரணுமோ அப்பதான் வருவோம்னு சொல்லி சொல்றாரு. அது வரைக்கும் நமக்கு நேரம் வர வரைக்கும் நம்ம வரமாட்டோம் பாபா கிட்ட. நேரம் வரும்போது தான் வந்து நம்மளும் இந்த ஞானத்தை எடுத்துக்குவோம். தங்களை இப்ப அலங்கரித்துக் கொள்வதற்கு எவ்வளவு முயற்சி செய்துள்ளீர்கள் என்று தங்களுடைய மனதில் கேளுங்கள். எங்கேயும் நேரத்தை வீணாக்கவில்லை தானே? இப்ப நீங்க உங்களை நீங்களே செக் பண்ணுங்க. சொல்லுவாங்களா, திருடுனா பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்ற மாதிரி. இப்ப நம்மளே திருந்தலைன்னா நம்மளை யாரும் மாத்த முடியாதுன்றார் பாபா. நீங்களே இப்ப யோசிங்க. உங்க மனசுட்ட கேளுங்க. என் நேரத்தை நான் வேஸ்ட் பண்ணல தானே? வேஸ்டா கதை பேசினேனா? அடுத்தவங்கள பத்தி பேசி நான் 1 மணி நேரம் வேஸ்ட் பண்ணியிருக்கிறேனா அப்படின்றத செக் பண்ணுங்க. ஏன்னா இப்ப நேரம் வந்து பொன் போன்றது. இந்த நேரத்தை வேல்யூபிளான டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த நேரம் என்ன நினைச்சீங்கன்னா நீங்க அலங்காரம் பண்ணிட்டு சூப்பரா போவீங்கன்றாரு. பாபா எச்சரிக்கின்றார். வீணான விஷயங்களில் எங்கேயும் நேரத்தை இழந்து விடாதீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. போய் மாட்டிக்காதீங்க. நம்ம நல்லா தான் இருப்போம். சிலர் என்ன பண்ணுவாங்க, நம்மளை வந்து டைமை வேஸ்ட் பண்ணி உப்பு சப்பு இல்லாத விஷயத்த 1 மணி நேரம் பேசி நம்ம டைமே வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அதான் பாபா சொல்றாரு,
டைம் இழந்துராதீங்க குழந்தைகளே. பாபாவினுடைய ஸ்ரீமத்தை நினைவில் வையுங்கள். மனிதர்களுடைய வழிப்படி நடக்காதீர்கள். எப்பவுமே மனுஷனோட வழிப்படி போகாதீங்க. ஏன்னா அவங்க மன வழியில தான் சொல்லுவாங்க. அவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச வழியை சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த வழியில நீங்க போகாதீங்கன்றார். நாம் பழைய உலகத்தில் இருக்கின்றோம் என்பது தெரிந்ததா என்ன? நீங்கள் என்னவாக இருந்தீர்கள் என்று பாபா சொன்னார். நம்ம இவ்வளவு நாள் நமக்கு தெரியாம தானே இருந்தோம். நம்ம கலியுகத்துல இருந்தோம், இப்படிலாம் இருக்கிறோன்ட்டு. நம்ம என்னவாக இருந்தோன்ட்டு பாபா தான் வந்து சொன்னார் இல்லையா? இந்த பழைய உலகத்தில் எவ்வளவு அளவற்ற துக்கம் இருக்குது. இது கூட நாடகத்தின்படி நடிப்பு கிடைத்திருக்கிறது சொல்லி சொல்றாரு. இப்ப இந்த பழைய உலகம் எவ்வளவு துக்கம் இருக்குது. இங்க எல்லாமே கலியுகம், மோசமான உலகம். நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கும். எப்படா வாழுறது? அதுவும் லேடி பொம்பளையா பிறந்துட்டா ரொம்ப கஷ்டம். பயப்படும். நமக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துட்டா கூட எப்படிதான் இந்த வாழ்க்கையை நம்ம ஓட்டுவோமோன்ட்டு, இந்த குழந்தைய எப்படி நம்ம பாதுகாப்பா வளர்க்க போறோம்ன்ட்டு பயப்படுவாங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்ப அப்படிதான் பயந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா பாபா பாருங்க, பெண்ணாலதான் சொர்க்க வாசலே திறக்க போறோம், பெண்களாலதான் எல்லாமே முடியும்னு சொல்றாரு. அவரு நான் கூடவே இருக்கேன்றாரு, நீங்க பயப்படாதீங்கன்றாரு. நான் இருக்கும்போது நீங்க ஏன் இந்த உலகத்துல உங்களுக்கு என்ன மீறி என்ன நடக்க போகுது? 5 விகாரங்களையும் விரட்டுறோம் வாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்றாரு. நம்ம ஹெல்ப் பண்ணனாலே அவர் முடிச்சிருவாரு. இது கூட நாடகத்தில் படி நடிப்பு இப்ப கிடைச்சிருக்குன்னு சொல்றாரு. நாடகத்தின்படி அநேக தடைகளும் இப்ப ஏற்படுகிறது சொல்லி சொல்றாரு. இருந்தாலும் பாபா வந்து அவரோட காரியத்தை ஒரு பக்கம் பண்ணாலும், இந்த சிவனுடைய அந்த யாகம் வளர்த்தும் போது அந்த அசுரர்கள்லாம் வந்து குப்பை குளத்தை கொண்டு வந்து அந்த யாக குண்டத்துல போட்டாங்கன்னு சொல்லி ஒரு கதை இருக்கும். அந்த மாதிரி நம்ம இங்க பாபா ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, முயற்சி பண்ணி எல்லாரையும் மாத்துறாரு. இந்த ஒரு பக்கம் இந்த அசுர குணம் உடையவர்கள் என்ன பண்றாங்கன்னா அநேக தடைகளை ஏற்படுத்துறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அது டிராமா படி நடக்குது, அதை பத்தி கவலைப்படாதீங்கன்றாரு. அது நடக்கதான் செய்யும், அது வந்து சரியாயிடும்ன்றாரு. பாபா புரிய வைக்கின்றார், குழந்தைகளே இது ஞானம் மற்றும் பக்தியினுடைய விளையாட்டு தான். இது சிவனின் திருவிளையாடல் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இது ஒரு விளையாட்டு. நீங்க என்ன மறந்துடுவீங்க, அப்புறமா நான் வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துவேன். அப்புறம் நீங்க ஞாபகப்பட்டு அப்புறம் நீங்க ஆத்ம உணர்வுல வந்துடுவீங்க. அப்புறம் நீங்க சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க. அப்ப திரும்ப என்ன மறந்துடுவீங்க. அப்புறம் நான் திரும்ப வந்து ஞாபகப்படுத்துவேன். இது ஒரு விளையாட்டுன்னு சொல்லி சொல்றாரு. இது அவருக்கு விளையாட்டா இருக்குது, நமக்கு தான் கொடுமையா இருக்குது இந்த வாழ்க்கைய வாடுறதுக்குள்ளார. இது ஒரு அதிசயமான நாடகமாக இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. எவ்வளவு ஒரு அதிசயமான இது டிராமா பாருங்கன்னு சொல்லி சொல்றாரு. இவ்வளவு சிறிய ஆத்மாவுல முழு அழிவற்ற நடிப்பும் இங்க நிறைந்திருக்குது சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம ஒரு ஆத்மா, நம்ம ஆத்மால 84 பிறவிகளோட பார்ட் ஸ்டோரா இருக்குது. நம்ம வந்து இந்த உடல்ல இருக்கிற வரைக்கும் தான் இந்த பார்ட். இந்த உடலை விட்ட உடனே அடுத்த பிறவி, அதுக்கு அடுத்த பிறவி அப்படின்ட்டு அந்த 84 பிறவியோட பார்ட்டு ஆத்மா நடிக்குதுன்றாரு. எப்படி வந்து ஒரு மெமரி கார்டில் நம்ம ஒரு 84 சாங் ஸ்டோர் பண்றோம்னா ஒரு பாட்டு முடிஞ்சோடனே அடுத்த பாட்டு ஓடுது இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஆத்மால ஸ்டோர் பண்ணியிருக்கிறாரு நடிப்பு. இந்த நடிப்பு அப்படியே அடுத்தடுத்து நடக்குதுன்றாரு. அந்த நடிப்பு முடிஞ்சோடனே அந்த உடலை விட்டு நம்ம போயிடுவோம். ஒரு பாட்டு முடிஞ்சோடனே நம்ம உட்காந்து அழுகுறோமா, நான் ஐயோ பாட்டு முடிஞ்சு போச்சுன்ட்டு. அப்புறம் ஏன் செத்தா மட்டும் அழுகுறோம்? அடுத்த பார்ட் அப்படியே ஓடுது, அவ்வளவுதான். அடுத்தடுத்த பார்ட் நடிக்க போயிடுது ஆத்மா. அதுல என்ன அழறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை எடுக்குறீங்க, அவ்வளவுதான். நீங்க எடுக்கிற மாதிரி தான் எல்லாரும் எடுக்கிறாங்க. ஏன்னா சத்தியுகத்துல அழமாட்டீங்க, துவாபரகம் கலியுகத்துல உடல் உணர்வுல உட்காந்து அழுவுறீங்க. ஐயோ உடல் போயிடுச்சு, உடல் போயிடுச்சுன்னு அழுவுறீங்க. பாம்பு எப்படி தோலை உரிக்குதோ அந்த மாதிரிதான் சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரம் எடுக்கிறீங்க. எங்கேயாவது பாம்பு அழுவுதா, நீங்க மட்டும் அழுவுறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதை நடித்து கொண்டே இருக்கிறது. இப்ப அந்த ஆத்மா வந்து அந்த பாட்டை நடிச்சுக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நல்லது. இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மற்ற அனைத்து விஷயங்களையும் விட்டுவிட்டு நாம் எப்படி லட்சுமி நாராயணர் போல அலங்கரிக்கப்பட்டவர்களாக ஆவது என்ற ஈடுபாட்டிலேயே இருக்க வேண்டும். இந்த ஸ்கூல்ல படிக்கிற பசங்களாம் பாருங்களேன், மற்ற பசங்களோடயே டச் ஆகாதுங்க. அதுங்க வேலை உண்டு, அதுங்க உண்டுன்னு தான் அதுங்க வேலையிலே இருக்கும். படிச்சு நல்லா வந்து டாக்டர் ஆயிடுங்க, இன்ஜினியர் ஆயிடுங்க. அந்த மாதிரி படிக்கிற பசங்க அதுங்களோட குறிக்கோள்ல தனியா இருக்கும். அந்த மாதிரி பாபா சொல்றாரு, இப்ப எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு நான் லட்சுமி நாராயணன் ஆகணும், அதுலயே ஈடுபாட்டுல இருங்கன்றாரு. இரண்டாவது பாயிண்ட், தங்களிடம் கேட்க வேண்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நாம் ஸ்ரீமத் படி நடந்து வன்மனாபாவ என்னும் சாவியை மூலம் தங்களை சரியாக அலங்கரித்துக் கொள்கிறோமா? நான் பாபாவை நினைச்சு நான் அலங்கரிச்சுக்கிறேன்னா? இரண்டாவது பாயிண்ட், தலைகீழான விஷயங்களை கேட்டு அல்லது சொல்லி அலங்காரத்தை கெடுத்து கொள்ளவில்லை தானே, இதெல்லாம் செக் பண்ண சொல்றாரு. மூணாவது பாயிண்ட், தங்களுக்குள் அன்போடு இருக்கிறோமா?
தங்களுடைய மதிப்புமிக்க நேரத்தை எங்கேயும் வேஸ்ட் செய்யலதானே சொல்லி கேட்குறாரு. 4வது பாயிண்ட்டு, தெய்வீக சுபாவத்தை தாரணை செய்திருக்கிறோமா. என்னோட சுபாவம்லாம் மாறிட்டே வருது. ஏன்னா இதெல்லாம் நம்மள நாமளே கேட்டுட்டா தான் மனசாட்சியே சொல்லும், நீ எல்லாம் தேவதையா ஆக போற, சொர்க்கத்துக்கு போய் நீ தேவதை தான்ட்டு. இஃப் சப்போஸ் நம்ம இந்த மாதிரி இல்லைன்னா நம்ம மனசாட்சியே சொல்லும், நீ எல்லாம் தேவதையா அப்படின்னு. நம்ம மனசாட்சியே ஒத்துக்காது. அதான் பாபா சொல்றாரு, நீங்களே கேளுங்க, நான் கூட சொல்ல வேணாம், நீங்களே உங்க மனசாட்சி கேளுங்க, நம்மளாம் தேவதையா போவோமா போக மாட்டோமான்ட்டுன்னு சொல்லி கேட்குறாரு. வரதானம், வீண் எண்ணங்களுக்கான காரணத்தை தெரிந்து கொண்டு அவற்றை அழித்துவிட்டு சமாதான ஸ்வரூபம் ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. இந்த முரளி வரதானம் எல்லாம் ஒரே மாதிரியே இருக்குது. இந்த வேஸ்ட்டு தாட்ஸ் வருது இல்லையா, எதனால் வேஸ்ட் தாட்ஸ் எனக்கு வருது, ஏன் நான் இதையும் அதையும் பாபா நினைக்காம நான் ஏன் இந்த வேஸ்ட்டு தாட்ஸை நினச்சிட்ருக்கிறேன், அதோட ரீசனை கண்டுபிடிச்சி அதெல்லாம் அழிச்சிட்டு சமாதான ஸ்வரூபமாக மாறிடுங்கன்றாரு. ஃபஸ்ட்டு நமக்கு நாமே சமாதான ஸ்வரூபமாக மாறணும். மற்றவங்களாம் சமாதானம்லாம் அடைய மாட்டாங்க. நம்ம மாறிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களாம் சமாதானம் ஆயிடுவாங்க. நம்ம அதுக்காக சமாதான ஸ்வரூபம்னா நம்ம போய் அவங்கள்ட்ட பேசி தீர்த்து நம்ம வாழணும் அப்படிலாம் நினைக்க முடியாது. ஏன்னா இந்த காலத்தில் அவங்களுக்குன்னு புத்தியில் ஒரு மாயா உட்காந்துருக்குது இல்லையா, யாரும் சமாதானம் ஆக மாட்டாங்க. பாபா சொல்கிறாரு, நமக்கு நாமே சமாதானம் பண்ணிக்கணும். மனசில் எனக்கு வேஸ்ட் தாட்ஸ் இதனாலலாம் வருது, இதை நான் அழிச்சு நான் பாபான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம எல்லாத்தையும் விடும்போது தானாகவே எல்லாரும் எல்லாத்தையும் விட்டுருவாங்க. அப்போ சமாதான ஸ்வரூபமாக ஆயிடுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம வெளியே வந்துடணும். நம்ம தேவையில்லாமல் குழப்பிக்கிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருந்தோம்னா தான் அந்த பிரச்சனை முடியாது. பாபா சொல்கிறாங்க, வீண் எண்ணம் உருவாக முக்கியமான காரணமே 2 தான் சொல்கிறாரு. ஒன்று தேக அபிமானம், நான் தான், நான் வந்து அது அவரே சொல்கிறாரு. 2வது பாயிண்ட் வந்து அவமானம். ஒன்று வந்து தேக அபிமானம், 2வது பாயிண்ட் வந்து அவமானம். இப்போ அபிமானம் இருக்குல்ல, அது எப்படி வரும்னா, நானும் குறைந்தவன் அல்ல, எனக்கும் இந்த பதவி வேண்டும், என்னையும் முன்னால் வைக்க வேண்டும், இவ்வாறெல்லாம் அபிமானம் வருது. என்னை மட்டும் நான் மட்டும் குறைஞ்சவனா, என்னை ஒதுக்கி வச்சிடுறாங்க, என்ன ஒரு கன்சிடரே பண்ண மாட்றாங்க, இப்படிலாம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் அபிமானம்ன்றாரு. தேக அபிமானம், இந்த உடல் உணர்வுல நம்ம பேசுறது. எனக்கும் இந்த பதவி வேணும், அவங்களுக்கு மட்டும் பதவி கொடுத்துருக்காங்க, அவங்கள மட்டும் மேடையில் பேச விடுறாங்க, என்ன பேச விட மாட்றாங்க, எனக்கு என்ன ஒரு மரியாதையை கொடுக்கல, இதெல்லாம் தேகாபிமானம். என்னையும் முன்னால் வைக்கணும், எல்லாரையும் கூப்பிட்டு ஏதாவது gift கொடுக்குறாங்க, எனக்கு கொடுக்க மாட்றாங்க, இதெல்லாம் வந்து அபிமானத்தில் வந்துடுது. இவ்வாறெல்லாம் அபிமானம் அவமானத்தில் வருகின்றனர். பெயர் புகழ் கௌரவம் சேவையில் இவைகளில் அபிமானம் அவமானம் உணர்வதே வீண் எண்ணங்களுக்கான காரணமாகும் சொல்லி இது பிகேஎஸ்க்காக சொல்றாரு பாபா. பெயர் புகழ் கௌரவம்லாம் எனக்கு வரமாட்டுது, சேவை செய்யும் போது எனக்கு யாரும் புகழ மாட்றாங்க, கௌரவப்படுத்த மாட்றாங்க, என் பேரை வெளிப்படுத்தவே மாட்றாங்க, இப்படியெல்லாம் இந்த சில பிகேஸ் கவலைப்படுறாங்க. அந்த அபிமானம் அவமானம் இதெல்லாம் உணர்றது தான் வேஸ்ட் தாட்ஸ் காரணம்னு சொல்லி சொல்றாரு. பாபா சொல்றாரு, நீங்க இப்பயே புகழெல்லாம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா காய சாப்பிட்ற மாதிரி, பழுக்காத காய சாப்பிட்ற மாதிரி, நீங்க இப்ப எதுவுமே எதிர்பார்க்காம நீங்க பாபாவுக்கு நான் கருவியா செஞ்சுட்டு இருக்கிறேன், இது எதுவுமே என்னுடையது இல்லை, இது பகவானுக்கு சமர்ப்பணம், நான் செய்யறது எல்லாமே பாபா வந்து என்னை செய்ய வைக்கிறாரு, அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா, இந்த பலனை நீங்க எதிர்பார்க்காம செஞ்சீங்கன்னா நீங்க பழத்தை வந்து அங்க போய் சத்தியுகத்துல சாப்பிடுவீங்க. இங்கேயே நீங்க சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா அங்க சத்தியுகத்துல பதவி கிடைக்காது, அங்க சாதாரண பிரஜையா இல்லை வேலைக்காரையா போயிடுவீங்க. அதே இங்கே நீங்க வந்து பிரச்சனையெல்லாம் தாண்டி எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சு பேர் புகழுக்கெல்லாம் அடிபடாம நீங்க பிரம்மா பாபா மாதிரி இருந்தீங்கன்னா அங்க வந்து உங்களுக்கு லட்சுமி நாராயணன் போஸ்டிங் கிடைக்கும், பழம் வந்து கிடைக்கும். வேற பிரம்மா பாபா ஒரு தடவை இறங்கி வந்தாரு, ஏதோ ஒரு ஊருக்கு வந்தாரு, அவர் ட்ரெயின்ல வந்தாரு. வரும்போது அவங்களுக்காக எல்லாரும் அவர் வர ஸ்டாப்பிங்ல மாலையெல்லாம் வச்சுக்கிட்டு அவரை அப்படியே புகழணுன்ட்டு அப்படியே மாலையோட காத்துட்டு இருந்தாங்களே எல்லாரும். பாபா வரட்டும், அவரை வந்தவொடனே மாலையை போட்டு அவரை வரவேற்கணுன்ட்டு கடைசியில் அவர் ஸ்டாப்பிங்ல இறங்கி வேற ஒரு பஸ்ஸு பிடிச்சி போய் சென்டரில் உட்காந்து சாதாரணமாக உட்காந்துருந்தாராம். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, இதெல்லாம் எனக்கு வந்து புகழ் கௌரவம்லாம் எனக்கு தேவையில்லை, அதெல்லாம் நான் வந்து தியாகம் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் நான் தியாகம் பண்ணிட்டேன், இதெல்லாம் எனக்கு வேண்டாம்னு சொல்லி சொன்னாராம். அந்த மாதிரி இந்த பிறவில நம்மளை யாரும் புகழக்கூடாது, புகழ்ந்தா நம்ம அவுட்டு, நம்ம பாஸ் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்மளை புகழவே கூடாது, புகழ்ந்துட்டாங்கன்னா நம்ம அவுட்டு. அதனால தெரிஞ்சுக்கணும், நம்ம வந்து இழந்தா கூட பரவாயில்ல, யாராவது இழந்துட்டு போறாங்க, ஆனால் நம்மளை புகழ போடும் கூடாதுன்னு சொல்லி நீங்க வந்து அதில் மட்டும் கண்ட்ரோலாக இருங்க, நம்மளை யாரும் புகழ்ந்துடக்கூடாது. ஏன்னா
புகழ்ந்தா இப்பவே நம்ம வந்து பச்சையா காய சாப்பிட்றதுக்கு சமம். இப்பவே நம்ம அந்த புகழ் கௌரவத்தை எதிர்பார்க்குறோம்னு அர்த்தம். இவற்றை கண்டறிந்து களைவதே சமாதான சுரூபம் ஆவதாகும்னு சொல்றாரு. இதெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சி களையணும். அப்ப மாதிரி நீங்க களையும் போது உங்களுக்கு நீங்க சமாதானப்படுத்திக்கிறது, சமாதான சுரூபமா ஆகிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப இந்த மாதிரி நம்ம ஒரு இடத்துல எல்லாரையும் கௌரவப்படுத்துறாங்க, நம்ம சாதாரணமா அதை பார்த்துட்டு போயிடுவோம். இல்லை நம்ம மனசுக்குள்ள ஏதோ ஒரு சஞ்சலம் இருக்குன்னா, ஐயோ எனக்கு ப்ரைஸ் கொடுக்கலையே, என்னை கூட்டு கௌரவிக்கலையே, எனக்கு ஒரு மாலை போடலையே, என்னை வந்து ஒரு கௌரவப்படுத்தலையேன்ட்டு நமக்குள்ளார இருக்குன்னா அப்ப என்ன ஆகுது, வேஸ்ட் தாட்ஸ் நமக்கு ஓடுதுன்னு அர்த்தம். இதெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சி களையிறது தான் சமாதான சுரூபம்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஸ்லோகன்: அமைதி சக்தியால் இனிமையான இல்லத்திற்கு யாத்திரை செய்வது மிக சுலபம் சொல்லி சொல்றாரு. நீங்க சைலண்டா இருந்தீங்கன்னா நீங்க பரந்தாமத்துக்கு போறது ரொம்ப ஈஸின்னு சொல்றாரு. இப்ப சில பேர் அசிரீரி ஆகிறதே கஷ்டமாகுது, பரந்தாமத்தை நினைக்கவே வரமாட்டுது, எப்படி நினைக்கிறதுன்னா ஒரே குழப்பம், அந்த யோகா பண்றவே தெரியல அப்படின்றாங்க. பாபா சொல்றாரு, அமைதி சக்தி இருந்தாலே போதும், அமைதியா இருந்தீங்கனாலே போதும். எண்ணங்கள்ல கூட அமைதி, எந்த எண்ணமுமே ஓடலை அப்படின்னா ரொம்ப அமைதியா இருக்கிறோம். அப்ப ஆத்மா அமைதியா இருந்துச்சுனாலே போதும், பரந்தாமத்துக்கு போறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இனிமையான இல்லத்திற்கு சும்மா தான் சொல்றாரு, உடலை விட்டு போறத பாபா சொல்லல. பாபா வந்து உட்கார்ந்துகிட்டே யோகா பண்ணும்போது நீங்க பரந்தாமத்துக்கு யாத்திரை போகிறது ரொம்ப எப்ப ஈஸியா இருக்கும்னா நீங்க அமைதியா இருக்கும்போது, அமைதி சக்தி சைலண்ட் சக்தி மூலமா நீங்க ஈஸியா பரந்தாமத்துக்கு போயிடலாம்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி.